ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கம் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ. ஓம் பிரசீதி விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதி பிரசீதி விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ யந்து விஸ்வதஹ. ஓம் ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிதா बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति. दुर्गे स्मृता हरसि वीर्यमशेषजन्तोः स्वस्तैः स्मृता मतिमतीव सुधां दधासि. दारिद्र्यदुःखभयहारिणी कात्वधन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं. रोगान्नशेषानवहंसि तुष्टाः दृष्टादुकामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताह्याश्रयदां प्रयान्ति. यदा यदा हि साधूनां दुःखं भवति दानवः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्. अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्दिद्दैत्य विनिश्चितम्. ओं वाङ्मे मनसि प्रतिष्ठितः मनो मे वाजि प्रतिष्ठितम् आविराविर्म इति. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் சமஸ்த குருதேவர்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது தேவி மகாத்மியம் என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். நாம் இப்போ கற்றுக்கிறது நவாங்கம். நவாங்கத்தில் 3வது அங்கத்தில் இருக்கோம். நாமானி. நாமானி அப்படின்னா சதுஷ்டி யோகினி தேவிமாருடைய நாமங்களை அகஸ்திய மகர்ஷி வியாக்கியானம் செய்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தை உருவாக்கினவர் அகஸ்திய மகர்ஷி. மகாவீராட் அப்படிங்கிறதான சந்தஸில் இதை சிட்டப்படுத்தியிருக்கார். சிந்தாமணி வித்யேஸ்வரி தேவதா. சிந்தாமணியில் வித்யேஸ்வரியாக ஸ்ரீவித்யாஸ்வரூபிணியான லலிதாம்பிகையாக காமேஸ்வரி ஆசனம் செய்து அருள் செய்கிறார். அந்த தேவதையை தியானம் செய்ய அகஸ்திய மகர்ஷி நமக்கு உபதேசம் செய்கிறார். போன வார சத்சங்கத்தில் அதனுடைய தியானம் அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சுட்டோம். இந்த வாரம் அந்த ஸ்தோத்திரத்தில் என்னதான் சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். பராசக்தியினுடைய உபாசனையில், அம்பாள் உபாசனையில் முக்கியமான 3 பிரிவு. அதுக்கு மந்திரம், தந்திரம், யந்திரம் என்ற பெயர். இதில் மந்திரம் என்பது மனநாள் திராயதே இது மந்திரஹா. யாவொருவர் நம்பிக்கையோட மந்திரம் என்கிறதான திருநாமத்தை சொல்வார்களோ அவர்களை அந்த மந்திரம் காப்பாற்றுகிறது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா சொல்கிற மாதிரி தர்மத்தை யார் ஒருவன் அனுஷ்டானம் செய்து வருகிறானோ அவனை தர்மம் காப்பாற்றுகிறது. தர்மத்தை நம்மளால காப்பாற்ற முடியாது, தர்மம் தன்னையே காப்பாற்றிக்கும். ஆனால் அது அனுஷ்டானம் பண்ணுறது தான் அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது, காப்பாற்றுறதுங்கிறதான அர்த்தம். அதுபோல மனசினால யார் ஒருவர் பகவானுடைய புண்ணியநாமத்தை சொல்கிறார்களோ அவர்களை அந்த மந்திரம் காப்பாற்றும். அதற்கான காரணம் என்ன? ரொம்ப சத்தியமாக சொல்ல போனால் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. மனுஷனுடைய பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம் மனசு. சர்வ இந்திரியங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடியவர் மனசு. மனசுதான் ஜீவாத்மாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. இன்ஃபேக்ட் ஜீவாத்மாவனுடைய சகபாடி அல்லது மித்திரம் என்று சொல்லலாம் இந்த மனசை. இப்போ மனசு வழியாக ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் ஒரு மகத்துவம். 2வது மகத்துவம், மந்திரங்களை தெய்வங்களே சொல்லியிருக்கு. இன்றும் பரமேஸ்வரன் ராமநாமத்தை சொல்லுகிறார். மகாவிஷ்ணு சம்புவான சங்கரனுடைய நாமத்தை சொல்லுகிறார். அம்பாள் பராசக்தி பரமேஸ்வரனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாக்கில் தழும்பு வந்துடுது அப்படிங்கிறார் சௌந்தரலகரியில். அப்படி தெய்வங்கள் எல்லாமே தெய்வங்களுடைய நாமங்களை சொல்லி சொல்லி அதுக்கு மகத்துவம் அதிகமாகி இருக்கு. இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கே காரணம் ஒரு மந்திரம் தான். அதுக்கு பிரணவ மந்திரம் என்கிறதான பெயர். ஓம் என்கிறதான பிரணவ மந்திரம்
அந்த பிரணவ மந்திரத்துக்கும் சக்தி கொடுக்கக்கூடியது ஹ்ரீம் அப்படிங்கிறதான இனி ஒரு மந்திரம், பிரணவ மந்திரம். இது சக்தி பிரணவ மந்திரம்னு பேர். புருஷ பிரணவ மந்திரம் என்பதுக்கு ஓம். அப்ப சிவம் சக்தியும் சேர்ந்ததுதான் இந்த ஓம் ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரங்கள். அப்படி இறைவனாலேயே சொல்லப்பட்டதான நாமங்கள், அதனால் அதுக்கு மந்திரம் என்றதான பெயர் வருகிறதும். இந்த மந்திரத்தை எல்லாம் குறிப்பிட்ட சப்த கோர்வையினால் உருவாக்கி ரிஷிகள் குறிப்பிட்ட சந்தஸில் அந்த மந்த கோர்வையை உருவாக்கி அதுக்கு உத்தேசிதமான தெய்வங்களை வழிபட்டு அந்த தெய்வங்களிடமிருந்து ஆசையை பெற்றுக்கொண்டதுனால இது யாரெல்லாம் ஜெபம் செய்வார்களோ அவர்களை நீ காப்பாற்ற வேண்டும். அந்த மந்திரத்தை சொல்லி இருக்கக்கூடியதான மகத்துவத்தை எல்லாத்தையும் நீ அந்த பக்தருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு விண்ணப்பித்து அந்த தேவதையினுடைய அனுகிரகத்தினால உருவாக்கிறதுனால அதுக்கு மந்திரம் என்றதான பெயர். பல கோடி 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 யுகங்களாக இந்த உலகம் சஞ்சாரம் செஞ்சு கொண்டுதான் இருக்கு. அன்றைய காலத்திலிருந்தே சொல்லக்கூடியதான ஒரே ஒரு தத்துவம் உலகத்தை என்ன அப்படின்னா மந்திரம் தான். அதனால மந்திரம் எல்லாரை விட பெருசு, ரொம்ப வயசானது. அதனால தான் அந்த மந்திரத்தை சொல்லுகிற நேரத்தில் இவ்வளவு சக்தி நமக்கு கிடைக்கிறது. அப்பேற்பட்டதான சப்த ரிஷிகளும் பஞ்சபிரம்மாதிகளும் எல்லாம் ஜபம் செய்யக்கூடியதான திருநாமத்தை நாம் இன்று ஜபம் செய்கிறோம் என்றால் நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. அப்படிதான் மந்திரம் சொல்பவர்கள் இறைவனுடைய மித்திரங்களாகி விடுகிறார்கள், சேவகர்களாகி விடுகிறார்கள், இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சத்துக்கு அர்ஹதை உள்ளவராக மாறப்படுகிறார்கள். இதுதான் மந்திரத்தினுடைய மகாத்மியம். 2 தந்திரம். தனோதி தன்யதே இது தந்திரஹா. தந்திரம் என்றால் அபரிமிதமான ஏகாகிர சித்தம் தேவை, கான்சன்ட்ரேஷன் தேவை. இதில் பகவானுக்கும் நமக்கும் இடைவிடாத பந்தம் தேவை. டிபெண்டன்சின்னு பேர் இருக்கு. டிபெண்டன்சி அப்படின்னா இறைவனுக்கு பக்தன் சொல்லுகிறார், இறைவா எனக்கு ஒன்றை விட்டால் வேறு யாரும் கிடையாது. இந்த பூமியோ இந்த பிரபஞ்சமோ இந்த பஞ்சபூதங்களோ இந்த சப்த தாதுக்களோ 36 தத்துவங்கள் எதுவும் எனக்கு பிரியம் கிடையாது உன்னுடைய திருவடிகளை தவிர. உன்னுடைய அந்த சச்சித் ஆனந்த ரூபத்தை நான் எப்பொழுதுமே அதற்கு அடிமையாக நான் என்னுடைய பூஜை புரஸ்காரங்களை செய்து வருகிறேன். அப்படிங்கிறதான சுவாமி அடிமை அல்லது பக்தன் அப்படிங்கிறதான ஒரு நல்ல நட்பை சொல்லுகிறது தந்திர விவகாரங்கள். தந்திரம் அதிகமாக உபயோகப்படுத்தி இருக்கிறது எதில் அப்படின்னா சைவத்திலையும் சக்தத்திலையும் தான். மற்ற மதஸ்தாபங்கள்லையும் உண்டு, வைஷ்ணவ தந்திரம்னு உண்டு. ஆனால் ரொம்ப அதிகமாக சொல்லப்பட்டது எதில் அப்படின்னா சைவ வழிபாட்டிலையும் சக்த வழிபாட்டிலையும். அதுலேயும் சக்தத்தில் ரொம்ப அதிகம். அகோர சாதனைக்கு எல்லாம் தந்திர வழிபாட்டில் ரொம்ப சிறப்பு கொடுத்துருக்கார்கள். அதனால் யார் இறைவனை பரிபூர்ணமான நம்பிக்கையோட இறைவனை டிபெண்ட் பண்ணி தனக்கும் இறைவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கிறார்களோ அதற்கு பேர் தான் தந்திரம். இப்போ இன்டர்நெட்டில் வெப்பு அப்படின்னு இருக்குது, www, வேர்ல்டு வைடு வெப்பு, அதுதான் www. அதுக்கப்புறம் ஒரு கோலன் போட்டு HTTPS ஹைப்பர்டென்ஷன் அப்படிங்கிறதான ஒரு ஃபார்முலாவை உபயோகப்படுத்துகிறார். அதில் எஸ் சேர்த்தா செக்யூர்டு அப்படிங்கிறதான அர்த்தத்தை கொடுக்குறார். இப்படி காலப்பழக்கத்தில் ஒவ்வொன்று எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு தான் இருக்கும். அதுபோலவே தந்திரங்கள்லேயும் சில எக்ஸ்டென்ஷன் கீப் ஹேப்பனிங். நம்மளாலையும் அந்த அளவுக்கு ஞானம் இருக்குது, பக்தி இருக்குது, சக்தி இருக்குது அப்படின்னா உருவாக்க முடியும். மந்திர தந்திர எந்திரங்கள் எல்லாமே அப்படிதான். இப்போ தாய் தந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்கு பேர் போடுறா. இவாளுடைய பேர்லேருந்து 2 மாத்திரை, அம்மாவோட பேர்லேருந்து 2 மாத்திரை, தாத்தாவோட பேர்லேருந்து 2 மாத்திரை, இப்படி எல்லாமே சேர்த்து எடுத்து ஒரு ஏதோ ஒரு பேர் அப்படிங்கிறதான பேரில் ஒரு பேரை போடுறா. அது ஒரு மந்திர கோர்வதான். ஆனால் அதுக்கு ரிஷியும் இல்லை, சந்தஸும் இல்லை, தேவதையும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. அதுக்கு பலனும் அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். ஆகவே கிரியேஷன் இட் செல்ஃப் இஸ் மந்திரம் தந்திர யந்திரம். அதனால டிபெண்டன்சியை சொல்லுகிறது தந்திரம். ஸோ தந்திரத்தில் நல்ல கான்சன்ட்ரேஷன், ஆங்கிய பாஷை, மனசுக்குள்ள மந்திரத்தை சொல்லிட்டு ஆங்கிய வடிவமாக சிம்போலிக் அப்ரோச், அதுதான் தந்திரத்தில். அப்போ தந்திரத்துக்கு மனசும் கைகால்களுடைய ஆங்கியங்களும் ரொம்ப முக்கியமாகிறது. அதனால அதுக்கு டிபெண்டன்சி அல்லது சர்வெண்டு அப்படிங்கிறதான ஒரு மகத்துவத்தை கொடுக்கிறது. சுவாமி பக்தன், சுவாமி அடியன் அப்படிங்கிறதான இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதுக்குள்ள காரணம் தான் தந்திர வடிவத்தில் எல்லாமே. அப்போ இந்த தந்திர சாஸ்திரத்தினுடைய மகத்துவத்தில் தான் சக்த வடிவத்தில் இருக்கிறதான பல உபாசனைகளும் இருக்கிறது. அடுத்ததாக யந்திரம். யமனம் திரையதே இது யந்திரஹா. யமனம் திரையதே அப்படின்னா எந்த ஒன்று பரிமிதியை நிச்சயம் செய்கிறதோ, அதாவது கண்ட்ரோல் பண்ணுறது, ரிஸ்ட்ரெயின் பண்ணுறது, ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, தேவையில்லாத துஷ்ட வாயுக்கள், துஷ்ட சஞ்சாரம் செய்யக்கூடியதான ஆத்மாக்கள், சாபங்கள்,
பழி, பொறாமை, செய்வினைகள், பில்லி சூன்யம், திட்டுறது, இப்பேற்பட்டதான செயல்களால் எல்லாம் துஷ்ட தேவதைகள் உருவாவார்கள். அவருக்கு தேவதையை சொல்ல முடியாது, இருந்தாலும் துஷ்ட சக்தி இருக்கக்கூடியதான சக்திகள் எல்லாம் பிரபஞ்சத்தில் உருவாகும். நாம் யாரையாவது திட்டுறோம் அப்படின்னா, வையறோம் அப்படின்னா, அந்த திட்டிலிருந்து உருவாகக்கூடியதான அந்த சப்த துவனி ஒரு மூர்த்தத்தை, ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணும். அதுதான் வந்து தாக்குறது. அது தாக்குறதுனால தான் இது கேட்குறவங்களுக்கு வந்து கோபதாபங்கள் ஏற்படுறது, இல்லை பாதிக்கப்படுகிறார்கள். ரொம்ப சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணோம் பண்ணால் ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் கிடைக்குது. அதனால் யமனம் திரயதை தீஹி, இந்த யந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, யார் யந்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கார்களோ அவர்களை வந்து அது காப்பாற்றும். எப்பேற்பட்டதான அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாலும் அது தடுத்து விடும், ரிஸ்ட்ரெயின் பண்ணும், அதை உள்ள வர விடாது. அதனால யந்திர தாரணம் ரொம்ப சிறப்படைந்ததான ஒரு விவகாரம் நம்ம ஆன்மீக சடங்குகளில். நாம் இப்போ கற்றுக்கிறது யாரை பற்றி அப்படின்னா, யோகினி தேவிகளுடைய பெயரைத்தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யோகினிகள் என்றால் யாரு? யோகத்தில் ரொம்ப சிறந்த யோகம் சிவானந்த யோகம். சிவானந்த யோகத்துக்கு கீழ்தான் எல்லா யோகங்களும். 1,08,000 யோகங்கள் ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சொல்லுகிறது. அது மாதிரியே பக்தி யோகம், ஞான யோகம், கிரியா யோகம், வாசி யோகம், தர்ம யோகம், பலவிதமான யோகங்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒன்றுக்கு இன்னொன்று சேர்ந்துக்கிறதுக்கு பேர் தான் யோகம். அப்போ இருக்கிறதுலே ரொம்ப பெரிய யோசிப்பு என்பது எது அப்படின்றால், ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஐக்கியமாகிறதுக்கு பெயர். அதுக்கு பேர் தான் சிவானந்த யோகம். சிவானந்த யோகத்தில் அதுக்கு யோகானந்தம் அப்படின்னு பேர். இந்த சிவா யோகானந்தத்தில் வந்து என்ன நடக்கிறது அப்படின்னா, பரிபூர்ணத்துவம் கிடைக்கிறது. ஃபுல்னஸ் அப்படின்னு, ஃபுல்லஸ்ட். இதுக்கு மேலே கம்மியோ அதிகமோ கிடையாது. 100%. இப்போ 100 வரைக்கும் என்ன அப்படின்னா 100 சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேலேயும் கீழே கிடையாது. 100 தான் கடைசி. அதுக்கப்புறமா மனசு, உடம்பு எல்லாம் வந்து சைலன்ஸ் மோடில் போயிடும். நிசப்ததா அப்படின்னு பேர். ஒச்சை இல்லாத நிலை, ஓசை இல்லாத நிலை, புருவம் கூட அசையாது. அப்படியே ஒரு ஜில்ட் சொல்லுவா இல்லையா, ஒரு ஸ்டில்னஸ், இந்த ஒரு நிலைக்கு போய்விடும். இது சாதாரணமாக வந்து சுஷுப்தா அல்லது துரியாவஸ்தையில் அனுபவிக்கக்கூடியதாக ஒரு நிலை. அதற்கு அடுத்ததாக அகண்ட நித்ரான்னு பேர். அகண்ட நித்ரா அப்படின்னா அன்இன்டரப்டட் தூக்கம்னா அப்படி ஒரு யோகானந்த தூக்கம். எழுப்பவே முடியாது யாராலையும். மகாவிஷ்ணு எல்லாம் யோக நித்ரையில் போகிறார், பரமேஸ்வரன் வந்து யோக நித்ரையில் போகிறார். இப்படி பகவான்கள் எல்லாம் யோக நித்ரையில், மகர்ஷிகள்லாம் யோக நித்ரையில் போகிறா அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடந்தாலும் தெரியாது. சில மகர்ஷிகள்லாம் யோக நித்ரையில் போய் கண்ணை விழித்து பார்க்கறதுக்குள்ள ஒரு யுகமே முடிஞ்சிருக்குமா. இந்த காகபுஷண்டர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார். அவர் வந்து 21 பிரம்மாவை பார்த்துருக்காரு அவருடைய வயசில். உலகத்தில் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்த ஒரு மகாத்மா யார், இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கார் அவர். அப்படி யார் அப்படின்னா காகபுஷண்டர் அப்படிங்கிறதான ஒரு சித்தர். அதற்கு அடுத்ததாக சதாசிவ ஐக்கியத்துவம். சதாசிவன் அப்படின்றால் பரபிரம்மத்தோட ஐக்கியமாகிறதான நிலை. இந்த முக்கியமான 4 நிலையை இந்த யோகானந்தம் தருகிறது. அப்போ இந்த யோகானந்தம் அப்படின்னாலே ஒரு சூப்பர் நேச்சுரல், அதாவது மனிதர்களால் அவ்வளவு சீக்கிரம் அடைய முடியாத ஒரு சூப்பர் நேச்சுரல், சூப்பர் ஹியூமன் அப்படின்லாம் சொல்லுவாள்வா, அமானுஷீகமான சக்திகள். இந்த நிலையை அடைவதற்கு பேரு தான் இந்த யோகானந்தத்தினால நமக்கு கிடைக்கிறது. லலிதா சகஸ்திரநாமத்தில் யோகினி ஞாச வர்ணனை அப்படின்னு ஒன்று இருக்குது. விசுத்தி சக்கரத்துலேருந்து ஆரம்பித்து மூலாதார பத்மம் வரைக்கும் போய் அங்கிருந்து அப்புறமா நேர ஆத்மா சக்கரத்துக்கு குதித்து அங்கேருந்து சகஸ்திர பத்மத்துக்கு குதிக்கிறார் 12வது அத்தியாயத்தில். யோகினி யோகதா யோக்யா யோகானந்தா யுகந்தராயை நமஹா. யோகினியாகவும் அந்த யோகத்தை அடைய வைக்கக்கூடியதான யோக்கியதையை கொடுக்கக்கூடியவளாகவும் யோக்கியமாகவும் பரிமிதி இல்லாத யோகானந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடியவளும் அந்த சுகத்தை தன்னுடைய பக்தர்களுக்கு தாராளமாக அனுகிரக ரூபத்தில் கொடுக்கக்கூடியவள் அப்படிங்கிறதான திருநாமம் லலிதா சகஸ்ரநாமத்தில் நம்மளால பார்க்க முடியாது. அப்போ இந்த யோகினிகள் எல்லாம் யாரு அப்படின்னா, நிறைய பேர், 2 பேர் சிருஷ்டி பண்றா. சிவனும் சிருஷ்டி பண்றார், சக்தியும் சிருஷ்டி பண்றார். சிவபெருமான் வந்து சில யோகினிகளை எல்லாம் உருவாக்கி பார்வதி தேவியினுடைய ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்கிறார். அவர் ஒரு கணவன், ஒரு குடும்பநாதன். அவருடைய மனைவியை காப்பாற்ற வேண்டியத தர்மம் அவருடையது. பார்வதி தேவி என்பவள் வந்து மனித குடும்பம் எடுத்து பிறந்ததுனால அதனுடையதான அந்த சின்னதான அந்த லிமிட்டேஷன்ஸ் அங்கங்கே காணப்படும். கௌரிக்கு அப்படிலாம் கிடையாது. கௌரி தேவஸ்வரூபியாக இருக்கக்கூடியவள். அப்போ இந்த பார்வதி தேவி என்பவளுக்கு வந்து அடிக்கடி இந்த அரக்கர்களுடைய தொந்தரவு தாங்க முடியறதில்லை. பார்வதி தேவியோட அழகை வந்து
அனைத்து விதமான அரக்கர்களுக்கும் ஒரு மோகத்தை உருவாக்குறது. தபஸ்வியான இந்த சிவனொக்கட்டின் என்னத்தை கண்டாய் வாழ்க்கையில், எங்களோட வா, அபரிமிதமான சுகசௌக்கியங்களோட வாழலாம் அப்படின்னு நிறைய பேர் உபத்திரவம் பண்ணிகிட்டே இருந்திருக்கா அந்த சக்தியை. அப்போ இவங்களுடைய உபத்திரவத்திலிருந்தெல்லாம் காப்பாற்றி கொள்வதற்காக பரமேஸ்வரனால படைக்கப்பட்டதான சில யோகினிகள் எல்லாம் பரமேஸ்வர சிருஷ்டினால் உருவாக்கப்பட்டது. பைரவமூர்த்தி எல்லாம் அப்படி வந்தவர் தான், அம்பாளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு தான், பிள்ளை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். ஆகவே பரமேஸ்வரனால சிருஷ்டி செய்யப்பட்டதான சில யோகினிகள் இருக்கா. அதுபோலவே சக்தியினால உருவாக்கப்பட்டதான சில யோகினிகளும் இருக்கார்கள். இப்போ யோகினிகள் எல்லாம் மிஸ்டிக் பவர் சொல்லுவா, சூப்பர் நேச்சுரல், அமானுஷிக சக்தி இருக்கக்கூடியதான தெய்வத்தன்மை படைத்தவர்கள். இவர்களுக்கு ஜாஸ்தி நிகிரகத்தை தான் பண்ண தெரியுமே தவிர அனுகிரகம் பண்ண தெரியாது. யாரை நிகிரகம் செய்வார்கள் என்றால், பக்தர்களை யாராவது தூண்டுகிறா, பக்தர்களை அவர்களுடைய சேவையிலிருந்து யாராவது தடங்கல் செய்கிறார்கள் என்றால் அவர்களை துண்டிக்கக்கூடியதான சக்தி, நிகிரக சக்தி ஜாஸ்தி இந்த யோகினி தெய்வங்களுக்கு. அனுகிரக சக்தி ரொம்ப கம்மி. ஏன்னா அனுகிரகம் பண்ணுறதில்ல அவங்களோட வேலை ப்ரொடெக்ஷன், சேஃப்கார்டு பண்ணுறது. இறைவனே எப்படியோ அதே மாதிரியே அந்த இறைவனுடைய சேவர்களாக இருக்கக்கூடியதான யோகினி தேவதைகள் பக்தர்களை, உபாசகர்களை அவங்களுடைய பக்தி நல்ல நிலையில போய் அந்த பகவத் சாயுஜ்யத்தை அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு ப்ரொடெக்ஷன் கவச்சம் தான் இந்த யோகினி தேவதைகள் செய்கிறார்கள். அந்த யோகினி நியாசம் அப்படிங்கிறத படித்தோம். அதுபோலவே லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடியதான 12வது அத்தியாயத்தில் யோகினி நியாச வர்ணனா அப்படிங்கிறதான தத்துவத்தில் நாம் தெரிஞ்சுக்க முடியாது, நிறைய யோகினிகள். அதனால தான் அந்த யோகினிங்கிறதான தேவதையினால பலவிதமான நம்மளை காப்பாற்றுகிறதான மகாசக்திகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிகிறது. இனிமே அந்த யோகினி தேவர்கள் யாரெல்லாம் என்பதை வரிசைப்படுத்தி இருக்கார். 64 முக்கியமான யோகினி தேவதைகள். அந்த 64 பேருக்கு ஒருத்தருக்கு 1 கோடி சைன்யம். அப்படி 64 கோடி யோகினி கணதேவதைகளால சேவிக்கப்பட்டவள் தான் பராசக்தி. பண்டாசுர யுத்தத்தில் அம்பாள் கோடிக்கணக்கான இந்த யோகினி தேவதைகளுடைய உதவியினால பண்டாசுரனையும் அவனுடைய சைன்யங்கள் எல்லாம் வென்றாள் தேவி அப்படின்னு மகாத்மன் சொல்லுகிறது. அப்படி 64 முக்கியமான ரொம்ப அம்பாளோட நெருங்கி இருக்கக்கூடியதான யோகினி தேவதைகள், இவர்களுக்கு பேர் தான் சதுஷ்டி யோகினி தேவதைகள். இவெல்லாம் பிரகாசமயமானவர்கள், அபரிமிதமான சக்தி இருக்கக்கூடியவா, மேரு பர்வதத்தை தூக்கி விளையாடக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கும் வாழ்க்கை. இப்போ ஏற்பட்டதான யோகினி தேவதைகளை நாம் ஸ்மரணை செய்வதனால, அவங்களுடைய பெயரை சொல்லுவதனால நம்ம உடம்புல அவங்களுடைய அந்த திவ்யத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய ரத்தத்தில் அது கலந்து விடும். நம்மளுடைய சுவாசோச்சாசத்திலிருந்து, நம்மளுடைய மயிர் கூவத்தில் இருந்து உடம்பு பூராவும் தேவதைகள் நிறைந்து விழுந்து விடுகிறார்கள். அப்போ நம்ம உடம்பு பூராவும் தேவதைகளினுடைய அம்சம் இருக்கும். முக்கியமான இந்த 64 யோகினி தேவிமாருடைய திருநாமங்களை தினமும் சொல்கிறவருக்கு இந்த 64 யோகினி தேவதைகளும் அவன் கூடையே நடப்பார்கள், அல்லது அவ கூடையே நடப்பார்கள். அவர் என்ன சாப்பிட்றாரோ அதை சாப்பிடுவார்கள், எப்படி தூங்குறாரோ அப்படி தூங்குவார்கள், எப்படி போகம் செய்கிறாரோ அப்படி போகத்தை சுகத்தை அனுபவிப்பார்கள், எப்படி ஷாப்பிங் பண்ணுறாலோ அப்படி ஷாப்பிங். 24/7 இந்த பக்தன் கூடையே அவங்க சுற்றிட்டு இருப்பாள். பெரிய ஒரு கவச்சம். இதை உடைச்சி யாராலையும் உள்ளுக்குள்ளே வர முடியாது. நீ ஒருத்தரோடு ஒரு தேவியினுடைய பேரை கேட்டாலே நடுங்கும் உலகம். அப்பேற்பட்டதான நாமங்கள் ஒவ்வொருத்தரும். எங்கள் துஷ்ட சக்திகளுக்கெல்லாம் அக்கம் பக்கம் கூட வர முடியாது. அதனால்தான் அகஸ்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தேவி மகாத்மியங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி, அதை பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நவாங்கங்களை சொல்லி ஒரு பக்தனை அல்லது ஒரு பக்தையை பரமோத்தமமான ஒரு நிலையில கொண்டு வந்துடுறார். அதுக்கப்புறம் தான் தேவி மகாத்மியம். தேவி மகாத்மியத்தை முதல் அத்தியாயத்தில் ஒரு நாமம் சொல்கிறதுக்குள்ளே அந்த பலன் கிடச்சிக்கணும். எக்யூப் பண்ணுறார். ஒரு ஹையஸ்ட் ட்ரைனிங் கொடுத்து ஒரு வேலைக்காரனை ஒரு ஹை லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுற லெவலுக்கு கொண்டு வைக்கிற மாதிரியே பக்தி சாதனையிலையும் இந்த மாதிரி சாதனா தத்துவங்கள்லாம் தேவை. பகவத் பாதர் சாதனா சதுஷ்டயம் அப்படின்னு விவேக சூடாமணியில் வியாக்கியானம் பண்ணுறார். இங்கே பக்தி சாதனைக்கு தேவையான தத்துவங்கள். பக்தி சாதனையில் என்ன வேணும் அப்படின்னா நிறைய புண்ணியம் வேணும். அப்போதான் பகவானை வேகமாக தெரிஞ்சுக்க முடியும். முதல் நாமம் திவ்ய யோகி மகாயோகி சித்த யோகி கணேஸ்வரி பிரேதாசி டாகினி காளி காலராத்திரி நிசாச்சரி. திவ்ய யோகி, திவ்யத்துவம் அப்படின்னா பளபளப்பு சமத்காரம் இருக்கக்கூடியதான, கண்களையெல்லாம் கட்டக்கூடியதான அளவுக்கு பிரகாசமயமான சக்திக்கு திவ்யத்துவம் என்று பெயர். எனிதிங் ஆஃப் மிஸ்டிக் சூப்பர் நேச்சுரல் பவருக்கெல்லாம் திவ்யத்துவம்னு பேர். ஒரு இடத்துல பிரத்யட்சமாகவும் இன்னொரு இடத்துல அப்பிரத்யட்சமாகவும், பெருசை சின்னதாகவும் சின்னதை பெருசாகவும்
சூடை தனியை வைக்கவும் தனிவை சூடாக்கவும் அஷ்டமாசித்திகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ண சக்தியும் சக்தியும் இருக்கக்கூடியதான தத்துவத்துக்கு பேர் தான் திவ்யத்துவம். அந்த திவ்யத்தினுடைய ஒரு போர்ஷன் தான் நம்மளுடைய உடம்புல சேர்த்து அந்த பேரை கொடுத்துருக்கா தேகம். அப்போ மனிதனுடைய உடம்பு என்பது வந்து திவ்யத்துவம் இருக்கக்கூடியதான உடம்பு. விலங்குகளுடைய உடம்பு மாதிரி எல்லாம் மனிதனுடைய உடம்பு. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு மனிதன் வந்து திவ்யத்துவம் இல்லாததான விலங்குகளோட கட்டி அணைத்து உமா கொடுத்து அதை கட்டி பிடிச்சிருந்து அதோட விளையாடி இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் வீடுகள்லையும் எல்லா விதமான விலங்குகளையும் வளர்த்தி அதனுடைய சுவாசோச்சாசத்தை இவன் சுவசிச்சுண்டு மனிதனை எவ்வளவோ கஷ்டப்பட்டு மனித ஜென்மா கிடைச்சிருக்கு. அந்த மனிதன் திரும்ப வந்து நாயினுடைய வாலு யார் ட்ரை பண்ணாலும் இது எப்படி நிமிராதோ அது மாதிரியே மனிதத்தன்மையிலிருந்து கீழ்த்தன்மையான விலங்குத்தன்மைக்கு போய் சேர்க்கிறார். என்ன ஒரு தலையிலிருந்து கஷ்டகாரன்னு நினைச்சு பார்க்கணும். இதுதான் கலியுகத்தில் கலியினுடைய சக்திங்கிறது வந்து பகவான் என்னதான் முயற்சி பண்ணாலும் கலிக்கு தான் ஹையஸ்ட் பவர் கலியுகத்தில். அது அவருடைய யுகம். அதனால கலி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணி அதுக்கு இடையூறு உண்டாக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் இன்டெலிஜென்டான புத்தி சக்தி இருக்கக்கூடியதான விவேக சக்தி இருக்கக்கூடியதான பக்தன் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் மாயினுடைய கலியினுடைய மகத்துவம், நம்ம இதில் மாட்டிக்க கூடாது, நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் இது அப்படின்னு விலகி சாதனையிலேயே அனுஷ்டானமாக இருக்க வேண்டும். அதனால தான் திவ்யம் இருக்கக்கூடியதான யோகி படிச்சு 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 அடிக்கும். கண்ணில் என்ன பண்ணுறோம் தெரியாது. பக்கம் பக்கத்தில் இந்த சில சினிமாக்களில் தர்ம அடி சொல்லுவா பார்த்துருக்கீங்களா? சொல்லறதுக்குள்ள படப்பட படப்படா 10 50 60 பேர் அடிச்சு நொறுக்கிடுவா. எங்கேருந்து அடி விழுந்து யார் அடித்தாலும் தெரியாது. சும்மா இந்த பட்டாசு அடிக்கிற மின்னலாட்டமாக தான் இருக்கும். இந்த சக்தி இருக்கக்கூடியவள் இந்த திவ்ய யோகி தேவி. அடுத்தது மகாயோகி. திவ்ய யோகிக்கு மேல் ஸ்தானம் மகாயோகி. மகா அப்படின்னா பெருசு, கிராண்ட். மகாயோகி அப்படிங்கிறதான தேவதை. அடுத்தது சித்த யோகி. மகாயோகம் கிடைச்சவர்களுக்கு சித்தி கிடைக்கும். அதுதான் சித்த யோகி. சித்தி இருக்கக்கூடியதான தேவி. சாத்தியம் யாருக்கு உண்டாச்சோ சாதனை பண்ணி சாத்தியமாயி சாத்தியத்தை சித்தியாக அனுபவிக்கக்கூடியதான யோகத்துக்கு பேர் தான் சித்தம், சாதிச்சவர்கள். இந்த சித்த யோகிங்கிறதான தேவி பக்தர்கள் நிறைய நாளைக்கு பகவானை பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா எனக்கு அத்தரப்படாதா இதத்தரப்படாதா அப்படின்ட்டு. சித்த யோகியினுடைய காதில் விழுந்தது அப்படின்னா ததாஸ்து தெரிவிடுவாள் டக்குன்னு. ஆனால் அந்த நேரத்தில் நல்ல எண்ணமாக இருக்கணும். கெட்ட எண்ணமாக இருந்தால் அதுக்கு ததாஸ்து போட்டுருவாள். அப்புறமா வந்து ஏதோ பண்ண புறப்பட்டு ஏதோ ஆகிடும். சித்தி நமக்கு வந்து ரொம்ப பெரிய சித்தி உலகத்தில் நமக்கு எதாவது அடைய வேண்டும் அப்படின்றால் பக்தி சித்தியாக வேண்டும். பக்தி தான் சித்தியாக கிடைக்க வேண்டும். திருப்தி சித்தியாக அடைய வேண்டும். திருப்தி இல்லாமல் போனால் வைகுண்டத்தை கொண்டு உட்காத்தையும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. எங்கே போனாலும் திருப்தி இல்லாதவனுக்கு வாழ்க்கையில் சுகங்கிறதே ஏற்படாது. பிகாஸ் ஆல்வேஸ் ஈ டீல் வித் ஸ்கேர்சிட்டி. கணேஸ்வரி, கணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். பிரபஞ்சம் பூராவும் கணங்கள் தான். கணம் என்றும் கணம் என்றும் உண்டு. கணத்தை விட சின்னது கணம். ஒரு 1000 கணங்கள் சேர்ந்தால் ஒரு கணமாகும். கணம்னா ஒரு கூட்டாய்மை. அந்த கணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள், கணேஸ்வரனுடைய சக்தியாக இருக்கக்கூடியவள், மகா கணபதியினுடைய சக்தி ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவள். மகா கணபதி, அதுபோலவே சண்டிகேஸ்வரர், அதுபோலவே நந்திகேஸ்வரர், இவர்களெல்லாம் கணத்தலைவர்கள், கணங்களுடைய தலைமை தாங்கக்கூடியவர்கள். ஆகவே கணங்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடியதான தேவி கணேஸ்வரி. அப்பேற்பட்டதான கணேஸ்வரி என்னை வந்து காப்பாற்ற வேண்டும். ஸோ திவ்யயோகி, மகாயோகி, சித்தயோகி கணேஸ்வரி. பிரேதாசி டாகினி காளி. பிரேதத்தினுடைய சரீரம் இருக்கக்கூடியவள். பிரேத சரீரம் எப்படி இருக்கும்? அசங்கவே செய்யாது. ஆனால் என்ன இருக்கும்? அதுக்கு கனம் அதிகமாகும். இப்போ இறந்து போனதான சரீரத்துக்கு பிரேத சரீரம் என்று பெயர். இந்த பிரேத சரீரம் ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி வருது? பாக்டீரியாஸ் ஆர் கிரியேட்டிங். அதுக்கப்புறம் உடம்பு வெட்டிக்கும். யாரும் ஒன்றும் பண்ணல அப்படின்னா அப்படி அழுகி வெளியில் போக ஆரம்பிக்கும் எல்லாத்தையும். அப்போ இந்த பிரேதாசி என்ன பண்ணுவாள் அப்படின்னா தொப்புன்னு வந்து விழுவல். பெரிய ஒரு மலை வந்து மட் ஸ்லைடில் இருக்கல்வா, ஃபாரஸ்ட் ஸ்லைடு, மட் ஸ்லைடு, மவுண்டன் ஸ்லைடில் இருக்குமே, தரதரதரதரதான் அப்படி விழுந்துடும் செகண்ட்ஸ்குள்ள. அதை மாதிரி பக்தர்களுக்கு விருப்பமல்லாத, பக்தர்களே தொந்தரவு செய்யக்கூடியதான ஏதாவது ஒரு சக்திகள் வந்தால் அவள் மேலே தொப்புன வந்து விழுந்துடும் இந்த சக்தி. பிரேதாசி. பிரேதாசி அப்படிங்கிறதா இந்த யோகினி தேவி. அடுத்து டாகினி. இந்த டாகினி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டாகினி தேவி வந்து மணிபூரக சக்கரத்தில் ஆட்சி செய்யக்கூடியவள். இவங்க வந்து 10 பேர். டாகினியை சேர்த்து 9 பேராக சேர்ந்தால் ஒரு கணமாச்சு. லலிதா சஹஸ்ரநாமத்தில் மணிபூரக சக்கரத்தில் இவங்க வந்து வாழ்வார்கள். தாமர்யாதி விராவிருதாயே நமஹா அப்படின்னு. டாகினி பகவதியை சேர்த்து, அந்த யோகினியை சேர்த்து கூடியிருக்கக்கூடியதான 9 பேர். அதாவது டாகினி, தங்காரிணி, நார்னா, தமசி,
ஸ்தான்வி, தக்ஷாயணி, தாத்ரி, நாரி, பார்வதி, பட்காரிணி அப்படின்னு 10 சக்திகள். மணிபூரக சக்கரத்தில் 10 தளங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு தளங்களில் இந்த 10 யோகினி தேவதைகள் உட்காந்துருக்கா. இதே மாதிரி 51 யோகினி தேவதைகள் நம்மளுடைய மூலாதார பத்மத்திலிருந்து ஆத்னா சக்கரம் வரைக்கும் உட்கார்ந்துருக்கார்கள். சகசார பத்மத்தில் எண்ணற்ற தேவதைகள் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ ஒரு கணத்திலேயே வந்து பிரம்மாவசுருத்ரன், துர்காலட்சுமி, சரஸ்வதி இருக்கா அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி 2வது சங்கத்தில் கத்துட்டோம். ஒரு கணம், ஒரு ஆட்டம், இது கணம், அவங்களுடைய சீஃபாக இருக்கக்கூடியதான் நிலை. அது மாதிரி கோடிக்கணக்கான கணங்கள் சேர்ந்தா ஒரு கணமாகிறது. இது அக்ஷௌனி சேனையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள். 36 லட்சம் அக்ஷௌனி சேவர்கள் வந்து மகாபாரதத்தில் உயிரிழந்தார்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இது மாதிரி ஒரு பெரிய சேனா நாயகத்துவம் இருக்கக்கூடியதான தேவிமார் தான் இவாள்லாம். அப்பேற்பட்டதான டாகினி தேவி. அடுத்ததாக காளி. காளி என்றால் பிறப்பையும் இறப்பையும் ஒரே நேரத்தில் பண்ணக்கூடியவள். கா என்றால் ஜனனம், பிரம்மா, சிருஷ்டி. லா அல்லது லா அப்படின்னா லயம், முடிவு, சம்ஹாரம். அப்ப காளி என்றால் முடிவையும் ஆரம்பத்தையும் மெஷர் பண்ணக்கூடியதான ஒரு மகாசக்தி. அதுக்கு காளி என்றதான பெயர். காளி தேவிக்கு ரொம்ப முக்கியம் எது? 2 தம்ஷ்டர்கள் அல்லவா? காலத்வம்சம் என்று பெயர். அதுக்கு இந்த காலத்வம்சத்துக்குள்ளதான் எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான பாவிகளும் சிக்கிக்கிறார்கள். இந்த காலத்வம்சத்திலிருந்து விட்டு விலகிறதுக்கு ஒரே ஒரு உபாயம் எது அப்படின்னா, நவராத்திரி மகோத்சவத்தில் அம்பாளுக்கு திருப்தியாகும்படியாக பக்த சிரத்தையோட லலிதா சகஸ்ரநாம ஜபம் பண்ணுறது, அம்பாளுடைய ஏதாவது ஒரு நாமத்தை சொல்கிறது, இந்த மாதிரி 64 யோகினி தேவதைகளுடைய நாமம் இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கிறது. இதெல்லாம் வந்து கால தோஷத்திலேருந்து விடுவிக்கப்படுவாள். காளியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது, இனியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. அடிக்கடி இந்த நாமம் வரும், அப்போ தெரிஞ்சுப்போம் இனியும். காலராத்திரி. காலராத்திரிங்கிறதான ஒரு மகாசக்தி தேவி, காளியை சேர்ந்தவள் தான். காலராத்திரங்கிறது வந்துட்டு இப்போ ஊழிக்காலம்ங்கிற ஒன்று வருது வச்சுக்கோளேன், அதுக்கு காலராத்திரம் என்று பெயர். சூரியனே காணாது, எங்க பாரு இருட்டு, தமோமயமாக பிரபஞ்சம் பூராவும் தூங்கிட்டு இருக்கும். பிரபஞ்சமும் யோக நித்திரைக்குள்ள போகிறது. இன் அதர் வேர்ட்ஸ், அந்த நேரத்தில் இந்த காலராத்திரிங்கிறதான மகாகாளி ஸ்வரூபிணி நானா பக்கம் பார்த்து அட்டகாசம் பண்ணுவலாம். நாம தூங்குற நேரத்தில் நம்மளை யாரு காப்பாற்றுறார்கள்? காலராத்திரி தான் காப்பாற்றுறா. தூங்குற நேரத்தில் நம்ம இருட்டுக்குள்ள போய் விடுகிறோம் அல்லவா? அந்த இருட்டுக்குள்ள போனால் நமக்கு வர ஒன்றும் தெரியாத. அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றுகிறவள் யாரு? காலராத்திரி. நிஷாச்சரி. நிஷா அப்படின்னா இரவு. இரவு நேரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடியவள், அவளுக்கு பேர் நிஷாச்சரி. சரி அப்படின்னா சரணம் செய்யக்கூடியவள், நடந்து ஓடி குதிச்சு எல்லாம் பண்றது. நிஷா அப்படின்றால் இரவு. இரவு நேரத்தில் வந்து நிஷாச்சரி அப்படிங்கிறதான யோகினி தேவி நம்ம வீடு பக்கமெல்லாம் வந்து வாட்ச்மேன் ஆட்டமா அவாட்டுக்கு வாட்ச் உமன் வீடெல்லாம் சுற்றி இப்படி நடந்துட்டு இருப்பாள். நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், நம்ம அக்கம் பக்கத்தில், நம்ம கிராமத்தில் எல்லாம் இப்படி சுற்றிகிட்டே இருப்பாள். இந்த தஞ்சாவூர் மாரியம்மனுக்கு வந்து இரவு நேரத்தில் வந்து இப்படி அந்த அந்த தஞ்சாவூர் பூராமே நடப்பலாம். ஒரு கையில் வேப்பிலை கொத்த வச்சுட்டு, ஒரு சட்டியில் அக்னியும் வச்சுட்டு இப்படியே சுற்றுவள். நிஷாச்சரின்றதான பெயர் இந்த தேவி. தங்காரி. தங்காரி தான் நம்ம தந்துட்டோம். யாரு? டாமரிக்கு அடுத்தது தங்காரி. இதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த அக்ஷரங்கள் இருக்கல்லவா, அக்ஷமாலா தேவி மாதிரி தான் இவாள்லாம். தங்காரி அப்படிங்கிறதான தேவி. ஊர்த வேதாளி அப்படின்னு பேர். வேதாளம்னு எல்லாருக்கும் தெரியும். பிரேதஸ்வரூபம், பிசாச்ச ஸ்வரூபமாக இருக்கிறது வேதாளம். வேதாளம் முருங்க மரகத்தில் அப்படின்னு அடிக்கடி கேள்வி சொல்லுவாள்வா. விக்ரமாதித்தனோடு கூடவே இருக்கக்கூடியது வேதாளம். வேதாளம் விக்ரமாதித்தனை விட்டு விலகவே செய்யாது. விக்ரமாதித்தன் ஒரு திவ்ய புருஷன். விக்ரமாதித்தனுங்கிறதான மகாராஜாவுக்கு வேதாளம் எல்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்துரும். எப்போ போகிறது, என்ன படுறது, நடக்கிறது, இருக்கிறது எல்லாமே. வேதாங்கங்களுக்கு எப்பவுமே மரம் ரொம்ப பிடிக்கும். தலைகீழாக தொங்கின்னு நிற்கும் மரத்தில். இந்த தங்காரிக்கு அடுத்ததாக ஊர்த வேதாளி அப்படிங்கிறதான ஒரு யோகினி தேவி. பிசாச்சி, பிசாசங்களுடைய தலைவி. பூதடாமரி. பூதம் அப்படின்னா பிரபஞ்சத்தில் காணக்கூடியதான பொருள்கள் எல்லாமே பூதம்தான். பிரபஞ்சமே பூதம்தான். எந்தெந்த பொருள்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கோ அது எல்லாத்துக்கும் பூதம் என்றதாக தான் பெயர். அந்த பூதத்தை வந்து ஆளுகின்றவள். முக்கியமாக நமக்கு பஞ்சபூதங்கள் தெரியும். ஆகாயம், வாயு, அக்னி, ஆப, பிருத்திவி. பஞ்சபூதங்கள் தெரியும். லோகங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? 40-48க்கு மேல் லோகங்கள் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையிலேயே சொர்ணம் இருக்கு, வெள்ளி இருக்கு, லிட் இருக்கு, காப்பர் இருக்கு, செம்பு இருக்கு, அதாவது பித்தளை இருக்கு, ஸ்டீல் இருக்கு, அலுமினியம் இருக்கு, டின் இருக்கு, எக்கச்சக்கமான இந்த மாதிரி எல்லா விதமான லோகங்கள், பூதங்கள் எல்லாம் சேர்ந்தா, உலகத்தில் சர்வம் சேர்ந்தா என்ன ஆகுமோ அதுக்கு தான் பூதம் என்றதான பெயர்.
அந்த பூதத்தை ஆளுகின்றவள் பூதடாமரி என்றதான பேர் அவளுக்கு. ஊர்த்வகேசி, தலை மேலுக்கு, தலை மேலே, கேசம் சிரசுக்கு மேலே இருக்கக்கூடியவள். ஒரு பக்தனுடைய சிரசுக்கு மேலே இருந்து ப்ரொடெக்ட் பண்றா. அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் மூஞ்சி மேலுக்கு நேரடியாக தானே இருக்கும். பரமேஸ்வரனுடைய 5வது முகம் ஊர்த முகமாக ஆகாசத்தை பார்த்துருக்கிற மாதிரி இந்த யோகினியினுடைய ஃபேஸே மேலே தான் பார்த்துருக்கும். அதாவது ஊர்தகேசியானவள். அப்போ மேலிருந்து ஏதாவது அட்டாக் வந்தாலும் திசை திக்குகளிலிருந்து வந்ததான அட்டாக்கையும் இந்த மாதிரி தேவிமார் காப்பாற்றுகிறார். விரூபாட்சிகி, விரூபமான ஒரு அக்ஷி, கண்கள், பெரிய கண்ணு. இப்போ பூரி ஜெகநாதனை போய் பார்த்தாங்கன்னா தெரியும், கண்ணு பெரிய கொட்டை கொட்டையாக இருக்குன்றான். மரத்தடியில் தான் என்னுடைய விக்கிரகம். பூரி ஜெகநாதனுக்கு மரத்தடியில் தான் இந்த விக்கிரகத்தை உண்டாக்குறான். அந்த மரத்தடியை ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு அப்புறமா 12 வருஷமோ அதுக்கப்புறம் அதை பரி பண்ணிடுவான். அது ஒரு சின்ன பகவானுக்கு அந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு மயானம் இருக்கு. அங்கே இந்த 3 விக்கிரகத்தையும் கொண்டு போய் தாருசிலை, விக்கிரகம் இல்லாது ஆனால் விக்கிரகம் தான் பெயர் சொல்லிக்கணும் சம்ஸ்கிருதத்தில். இந்த தாருசிலையை நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம எப்படி கிரிமேட் பண்ணுவோமோ ஒரு டெட் பாடியை, அதே மாதிரியே பழசு தாருசிலையை 3 பேரையும் சேர்த்து மண்ணுக்குள்ளே பூத்திடுவா. அதில் கால் படக்கூடாது ஆருடையது, அதனால் அது ஃபுல்லி ஃபென்சிங்கில் தான் இருக்கும். அப்புறமா புதுசை ப்ரிப்பேர் பண்ணி அதில் பூஜை புனஸ்காராதிகளை செய்வார்கள். இப்படி ஒரு மகத்துவம் இருக்குது. அதுபோல் இந்த விரூபாட்சம், நம்ம ரமண மகர்ஷியினுடைய விரூபாட்ச குகையை கேள்விப்பட்டிருப்போமா? திருவண்ணாமலையில் நான் போயிருக்கேன். எங்கள் அப்பா நிறைய தடவை அங்கே தான் இருந்திருக்கார். எல்லாரும் போயிருப்பேன், நீங்கள் எல்லாருமே போயிருப்பேன், சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்டதான் இந்த விரூபாட்சியாக இருக்கக்கூடியவள் சுஷ்காங்கி, அப்படியே எலும்பு தோலாட்டமாக இருக்கக்கூடியதான ஒரு நிலை. இந்த எலும்பு கூடு, இந்த சினிமாலாம் பார்ப்போமே, இந்த பிரேதம் வருது பூதம் வருது சொல்லிட்டு இந்த எலும்பு கூடு நடக்குமே, அதை மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கக்கூடியவள், சுஷ்கமானவள், சுருங்கினவள். சுஷ்கம் அப்படின்னா இந்த நார்த்தங்கா சுங்கிடுமே, அதை மாதிரி சுஷ்கமாக இருக்கக்கூடியவள் சுஷ்காங்கி, எல்லாமே சுருங்கினதான ஒரு நிலை. நரபோஜினி, மனிதர்களை சாப்பிடக்கூடியவள் நரபோஜினி. இந்த யுத்தத்துல எல்லாம் நிறைய அரக்கர்களை அப்படியே தூக்கி போட்டு விடுறான், வாயை பெருசு பண்ணிட்டு. எத்தனை எல்லாமோ லட்சக்கணக்கான நரர்கள் போஜனமாக மாறிவிட்டது. அந்த ஒரு கேராஃபில் தான் பல இடங்களில் இந்த நரமேதம் சொல்லி நரபலி கொடுக்கறதான சில சம்பிரதாயங்களில் இன்றைக்கும் இருக்குது. பல காடுகளுக்குள்ள சில சம்பிரதாயங்களில் இன்றைக்கும் நரபலி நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ நரபோஜனிங்கிறதான ஒரு தேவி. அதுக்கடுத்து ராட்சசி, ராட்சசர்களோட எல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவள் ராட்சசி. ராட்சசி தேவியாகத்தான் இருந்தா. எங்க ஸ்ரீலங்காவுக்கு போற வழியில் அனுமான் சந்தர்ப்பம் பண்றாரு, லங்கையை காப்பாற்றி கொண்டு வந்தவள். அத மாதிரி ராட்சசிங்கிறதான பேர் இருக்கிறதான் தேவி. கோர ரக்தாட்சி, பயப்படுத்தக்கூடியதான பெருசு ரத்த வர்ணத்தில் இருக்கக்கூடியதான கண்கள் உள்ளவள். கோர ரக்தாட்சி, பயம் வரக்கூடியதான ரத்த வர்ணம் படைத்த அக்ஷிகள் கண்கள் இருக்கக்கூடியவள். விஸ்வரூபி பயங்கரி, உலகம் பூராவும் நிறைந்திருக்கக்கூடியதான ஒரு யோகினி தேவி. அவளுக்கு விஸ்வரூபி என்றதான பெயர். பயங்கரி என்றால் பயத்தை தோன்ற வைக்கக்கூடியவள். பயம் 5 விதத்திலையும் வரும். சப்த ஸ்பர்ச ரூபரச கந்தங்கள் வழியாக பயம் வரும். இப்போ வீட்டில் கேஸ் லீக் ஆகுறது அப்படின்னா பயம் வர ஆரம்பிச்சிடும். இங்கே நெருப்பத்திக்குமோ வெடிக்குமோ கேஸ் விடுறது அப்படி இல்லாம். இது ஸ்மெல்லினால் வரக்கூடியதான பயம். சப்தம், இடி, இடி மின்னல் அடிக்கிறத சப்த நாடி நடுங்கிடும். இது எங்க நம்மளை தாக்குமோ அப்படின்னு. அப்படி சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்கள் வழியாக பஞ்ச தன்மாத்திரா சுரூபமாகவும் இந்த பயம் உண்டாகும். நமக்கு கஷ்டகாலம் இருக்கிற நேரத்தில் பயம் அதிகமாகும். பயம் சாதாரணமாக யாருக்கு ஏற்படும் என்றால் மூலாதார பத்மம் கோளாறுல இருந்து அவங்களுக்கெல்லாம் பயம் இயற்கையாகவே வரும். அடுத்தது சாமுண்டி. சாமுண்டியை பற்றி எல்லாருக்கும் தெரியுமே. இன்னைக்கு சாமுண்டி நாள் தான். இன்னைக்கு மகாநவராத்திரியுடைய 6வது திதி. சாமுண்டா தேவி தான் இன்னைக்கு ஆட்சி. சப்தவர்ஷ கன்னிகா, 7 வயசு இருக்கக்கூடியவள் சாமுண்டிங்கிறதான தேவி. வீர கௌமாரி, வீர கௌமாரி, கௌமாரி என்றால் முருகனுடைய சக்தி ஸ்வரூபிணி. வீரத்துவம் இருக்கக்கூடியவள், ரொம்ப பயங்கரமான சக்தி படைத்தவள் வீர கௌமாரி. வாராகி, வாராகி தேவியை பற்றி எல்லாருக்கும் தெரியுமே. வலது பக்கம் மாதங்கி, இடது பக்கம் வாராகி, பராசக்தியினுடைய. நம்ம ஞாசத்தில் படித்தோமே, பாதோ வாராகியை நமஹா. அதே மாதிரி இந்த மூக்கில் அங்கேயும் வாராகி தேவி உட்காந்துட்டு இருக்கா. மூக்கனுடைய நுனி விஷ்ணுவுக்கும் ஸ்தானம்.
இப்படி சரீரம் பூராவுமே நமக்கு தெய்வீக சக்திகள் நாம் நினைத்து பார்க்குற நேரத்தில் நம்மளுடைய உடம்பு இவ்வளோ புனிதமான உடம்பா நமக்கே தோணும். அடுத்ததாக சாமுண்டி, வீரகௌமாரி, வாராகி, முண்டதாரிணி, முண்டமாலத்தை தலையோட்ட வந்து தரித்து கொண்டிருக்கக்கூடியவள். யாருடைய முண்டமாலம் இதெல்லாம்? அரக்கர்களுடைய சிரச்சேதம் பண்ணதான முண்டம். ஏன் சக்தி போட்டுருக்கா அப்படின்னா அவர்கள் நீ திரும்ப பிறக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அவ்வளவோ போக்கிரிகள், அவ்வளவோ பயங்கரமான ராட்சசர்கள். அந்த அரக்கர்கள் திரும்ப பை மிஸ்டேக் கூட பூமியில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களெல்லாம் மாலையா கூத்து போட்டுருக்கா. அது ஒன்று. 2, இந்த அரக்கர்களுடைய மனைவிகள் எல்லாம் வந்து எல்லாருமே சக்தி உபாசிகர்கள். அவள் பார்வதி தேவி கிட்டையும் பராசக்தியும் எல்லாம் உபாசனை பண்ணி என்னுடைய கணவருக்கு மரணமே ஏற்படக்கூடாது, எனக்கு இப்போ தீர்க்க சுமங்கலி அனுகிரகத்தை தா அப்படின்னு அம்பாட வேண்டிக்கிறா. ததாஸ்து தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு அம்பா சொல்றா. அதுக்கப்புறம் எப்படி என்னுடைய கணவன் நீ கொல்லுவாய்? நிகிரம் பண்ணுறது ஒரு அதிகாரம் யாரு கொடுத்தா? அப்படியான நான் வந்து விதவை ஆயிடுவேனே. சக்தி சொல்றா, அவன் எங்க செத்து போனா தானே பிரச்சனை. அவன் நான் மாலையா போட்டு என்கிட்ட தான் இருக்கான். அவன் வேணா பாரு, திவ்ய திருஷ்டியை கொடுக்குறா, அவன் உயிரோடு இருக்கான். ஆனா பூமியில விட மாட்டேன். அவனை விட்டா அவன் போகித்தனக்கு ஆரம்பிச்சிருவான். அதனால நீ விதவியும் ஆக மாட்டாய், அவனுக்கு மரணமும் இல்லை. ஆனா அவனுக்கு உடம்பு இருக்காது. இனிமேல் இந்த உடம்பை வச்சுட்டு தானே இந்த பராக்கிரமம் எல்லாம் பண்றாய். அதனால தான் முண்டமாலம் போட்டு இருக்கா தேவி காளி. அடுத்ததாக பிராமரி. பிராமரி தேவியை பற்றி ரொம்ப பெரிய மகாத்மியம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். பிரமரம் அப்படின்னா 6 கால் இருக்கக்கூடியதான வண்டு. அது ஒரு அரக்கன் மரம் வாங்குறார். 6 கால் இருக்கக்கூடியதான ஜீவி என்ன கொல்லணும் அப்படின்னு. 4 பார்த்துருக்கோம், 2 பார்த்துருக்கோம், மல்டிபிள் லெக்ஸை பார்த்துருக்கோம். இது 6 கால் இருக்கிறது எங்கே வேணும்? அப்படி ஐட்டமே இல்லையே உலகத்தில். தேவி சிருஷ்டி பண்றா. பிராமிதி தேவி அப்படின்னு தெய்வம் தேவிக்கு. அப்படி பிரமரமாக வந்து லட்சக்கணக்கான பிரம்மங்கள் சேர்ந்து ஒரேடியா வந்து அவனை கொத்தி அவனை நாசம் பண்ணி விடுறது. அவ்வளோ பெரிய பிராமதி தேவி. ருத்ரவேதாளி. ஆஹா, கோபதாபங்கள் இருக்கக்கூடியதான வேதாளத்தினுடைய சக்தி வேதாளி. இந்த வேதாளி அப்படிங்கிறத வச்சு நிறைய ஆபிசார கர்மாதிகள் எல்லாம் செய்யலாம். இந்த எல்லா யோகினி தேவதைகளையும் வச்சிருந்து ஆபிசார கர்மங்கள் செய்ய முடியும். இவங்களுடைய நிபந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களை வந்து பிரீதிப்படுத்தனமான ரொம்ப கஷ்டப்பட்டு தவ யோகாதிகள் எல்லாம் செய்யணும். இந்த வழிமுறைகளை எல்லாம் பரமேஸ்வரன் வந்து தயார் பண்ணியிருக்கார். இதில் வந்து கோரஸ்வரூபமாக கோரசக்தி அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பரமேஸ்வரனுடைய சிருஷ்டி. கொஞ்சம் நல்ல பேர் இருக்கிறவாளெல்லாம் வந்து சக்தியினுடைய சிருஷ்டிகள். பிராமரி, ருத்ரவேதாளி, பீஷ்மரி, திரிபுராந்தகி. யாராலையும் வெல்ல முடியாத ஒரு மகாசக்திக்கு பீஷ்மம் என்றதான பெயர். அதிகமான உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாத கடுமையான விரதத்தை அனுஷ்டானம் செய்யக்கூடியவருக்கு பீஷ்மம் என் பெயர். அதனால்தான் இந்த மகாபாரதத்தில் வரக்கூடியதான காங்கேயனுக்கு பீஷ்மர் என்றதான பேர் வந்து தேவலோகத்திலிருந்து அமைக்கப்படுகிறது. அதுதான் பீஷ்மரி. திரிபுராந்தகி. திரிபுரங்களையும் லைட் ஆஃப் பண்ணக்கூடியவள். ஒரு செகண்டில் பூமி, பாதாளம், சொர்க்கம் இந்த 3 இடங்களையும் சூரியனை இல்லாமல் செய்யக்கூடியவள். சூரிய ஒளிங்கிறதே வராது, வெளிச்சமே பார்க்க முடியாது. திரிபுராந்தகி 3 புறங்களையும் இருட்டில் ஆழ்த்தக்கூடிய சக்தி இந்த தேவிக்கு இருக்கு. பைரவி, துவம்சினி, குரோதி. பைரவியானவள். பைரவி ரொம்ப முக்கியமானவள். காசி கஷேத்திரத்தில் பைரவஸ்தானம் ரொம்ப முக்கியம். நார்த் இந்தியாவில் பல கோவில்களில் பைரவஸ்தானம் ரொம்ப முக்கியம். பைரவனால தான் தட்சனுக்கும் அழிவு ஏற்படுகிறது. பரமேஸ்வர புத்திரஸ்தானம். பராசக்திக்கு, பார்வதி தேவிக்கு கூடவே நிழலாட்டமாக இருக்கக்கூடியவன் பைரவன். யாராவது சக்தி கிட்ட வந்து ஏதாவது திருசம் பண்ண பொருட்டால்னா அடுத்த நிமிஷத்தில் அவங்களே இல்லாமல் பண்ணிடுவார். அவ்வளோ பெரிய சக்தி. பைரவி, துவம்சினி. துவம்சம் செய்யக்கூடியதான இந்த சக்தி. குரோதி, கோபம் வரக்கூடியதான தேவி. துர்முகி, பார்க்கறதுக்கு பயம், அருவருப்பு தோன்றக்கூடியதான முகம் இருக்கக்கூடியதான யோகினி. பிரேதவாகினி. பிரேதங்களெல்லாம் இழுத்துட்டு போவன் தேவி. இந்த பிரேதங்களெல்லாம் இழுத்துட்டு போய் மயானத்தில் கொண்டு போட்டு அதுக்கு மேலே ஏறி குதிச்சு அட்டகாசம் பண்ணி அதில் இருக்கக்கூடியதான மாம்சங்கள் எல்லாம் பாரி வலிச்சு சாப்பிட்டு துப்பி இப்படியெல்லாம் பண்ணக்கூடியதான ஒரு இதுக்கு வந்து இந்த சிவராத்திரி சீசன்களில் மயான கொள்ளை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சில கோவில்கள் எல்லாம் இதை பார்க்கலாம். முக்கியமான தமிழ்நாட்டில் தான் எல்லாம் ஜாஸ்தி மயான கொள்ளை. சிவராத்திரிக்கு தடை நாள் அன்னைக்கு இது நடக்கும். அந்த டீமை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த பிரேதவாகினிங்கிறதான யோகினி தேவி. கட்வாங்கி. கையில் வந்து கட்கத்தை வச்சுட்டு இருக்கக்கூடியவள். வாள். துர்கைக்கு வாள் தான் ரொம்ப முக்கியம். காளிக்கும் வாள் தான். ஆனால் துர்கையோட வாளுக்கும் காளியோட வாளுக்கும் வித்தியாசம் உண்டு. கட்காங்கி. கட்கத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். தீர்க்கலம்போஷ்டி. ரொம்ப பெருசான உதடு, ரொம்ப பெருசான வயறு, இதெல்லாம் இருக்கக்கூடியவள்.
மாலினி. இப்போ மாலினியா கராங்குலங்கள் எல்லாம் வந்து திசாங்குலியத்திலேயே மாலினி தேவி தான் நம்ம ஞாசத்தில் வர்ணிக்கம் செய்கிறோம் அல்லவா. மாலினி அப்படிங்கிறதான தேவி மலினத்தை இல்லாமல் செய்யக்கூடியவள். மலினம் என்றால் அழுக்கு, துஷ்டத்துவம், பாபத்துவம், இதெல்லாம் அழுக்கு, இதெல்லாம் இல்லாமல் செய்யக்கூடியவள் தான் இந்த தேவி மாலினி. மந்திர யோகினி, மந்திர வடிவத்தில் இருக்கக்கூடியதான யோகினி தேவி. இப்போ பகவானுடைய திருநாமங்களையோ காளியினுடைய நாமத்தையோ சொல்ற நேரத்தில் உடனடியாகவே இந்த தேவி வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவள் அப்படிங்கிறதான ஒரு தத்துவம். கௌஷிகி, கௌஷிகி தேவி தான் ரொம்ப ஹையஸ்ட் போர்ட்ஃபோலியோ இந்த தேவி மகாத்மத்திலேயே. கௌஷிகி தேவி தான் எல்லா விதமான யுத்தங்களையும் செய்கிறாள். நம்ம பார்த்துப்போம். கௌஷிகி நம்ம எங்கே பண்ணுறோம்? சிரசுக்கு மேலே ஞாசத்தில் கௌசக்யாம் அப்படின்னு சொல்கிறோமே, சிரோ உபரி, அதுதான் அந்த கௌஷினி. மர்தினி, காலால் தான் எட்டி உதைக்கிற சுபாவம் இந்த யோகினி தேவிக்கு. மர்தனம் செய்யக்கூடியவள், காலில் போட்டு இருக்கக்கூடியதான தாடங்கத்தில் பாதத்தினால ஓங்கி ஓங்கி குதிக்கிறா அப்படியே இந்த பூமியில அதிர்றது துர்லோகங்களும், அந்த அளவுக்கு சக்தி. யக்ஷி, யக்ஷனுடைய பெண்மணிகளுக்கெல்லாம் யக்ஷி என்று பேர். யக்ஷி, யக்ஷினி. மகிஷாசுர மர்தனம் வந்து யக்ஷலோகத்திலிருந்து தான் அவனுடைய கதை ஆரம்பமாகிறது. மகிஷாசுரன் வாழ்ந்த இடம், அவனுடைய ஆட்சி பண்ண இடம் தான் மைசூர். கர்நாடகத்தில் இருக்கிறதான மைசூர் தான் மகிஷாசுரனுடைய இடம். அப்போ யக்ஷி அப்படிங்கிறதான தேவி, யோகினி தேவிகள், பலவிதமான யக்ஷிகள் இருக்கா. சில யக்ஷிகள் வந்து ரொம்ப நல்லவாளும் இருக்கா, சில யக்ஷிகள் வந்து மகா புகரிகள். சில யக்ஷிகளோட பேரை சொன்னாலே இதை வந்துட்டே கூப்பிட்டே கட்டு வருவாளாம். அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் சக்திகள் வாழலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லைன்னா வாழ ஒன்றும் தலை போட்டுக்கூடாது. வெறும் டெசிக்னேஷன் என்ன பேர் யக்ஷின்னு. ரோமஜங்கா பிரவாகினி, ரோமத்துக்குள்ள பிரவாகம் செய்யக்கூடியவள். இமேஜின், இந்த சயின்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறது ரோமத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க. இங்கே ரோமத்துக்குள்ள பிரவாகம் செய்யக்கூடியதான ஒரு சக்தி இருக்கா தேவி. அந்த தேவி மயிர்கூச்சல் எடுக்க வைப்பள், அதிர்ச்சியை உருவாக்குவள், ரோமம் வழிக்கு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொடுப்பள், ரோமம் வழிக்கு இன்ஃபர்மேஷனை வெளியில் தள்ளுவள். என்னெல்லாம் நடக்குன்னு வச்சிருக்கீங்கள. அப்படி ரோமஜங்கா பிரவாகினியாக இருக்கக்கூடியவள் ஒரு யோகினி தேவி. இந்த தேவினால் நமக்கு என்ன உபயோகம் அப்படின்னா, நம்முடைய நல்லது கெட்டது காலங்களெல்லாம் இந்த தேவி சொல்லிக் கொடுப்பள், இந்த யோகினி தேவி. அதை தவிர்த்து நமக்கு ஏதாவது பாதை ஏற்படுறது, இல்லை நமக்கு ஏதாவது கிரகங்களுடைய கோளாறு ஏற்பட போகிறது, ஏதோ ஒரு கிரகத்திலேருந்து நமக்கு இந்த துஷ்ட சக்தி நம்மளை தேடி வருது அப்படிங்கிற நேரத்தில் எல்லாம் இந்த தேவியுடைய திருநாமம் சொல்றவனுக்கு அங்கே நிற்கும். நெல் எங்கே போகிறாய்? நோ கேட் பாஸ் ஃபார் யூ, கெட் அவுட். இல்லை இந்த ஜென்மாவில் அப்படி பண்ணியிருக்கான், போன ஜென்மாவில் அப்படி பண்ணியிருக்கான், அவனுக்கு இந்த பனிஷ்மெண்ட் நான் கொடுத்தே ஆகணும், அதெல்லாம் உங்கள் ஊரில் எடுத்து காலி பண்ணு. இப்போ நான் ஆட்சி பண்ணுறதான உடம்பு இது. இந்த உடம்பை யாராலையும் நெருங்க முடியாது. திரும்பி போ. அப்போ திரும்பி போகிறது வெறுங்கையோட போனால் என்ன ட்ரபிள் பண்ணுவாளே என்னுடைய எஜமானன், அதுக்கு என்ன பண்ணம் அப்படிங்கும் அந்த சக்தி. அப்போ இந்த சக்தி சொல்வாள், நீ திரும்பியே போக வேண்டாம், எங்கிட்டே வந்துடும், சுவாகா. திரும்பி போய் தானே அங்கே சொன்னா தானே அவளுக்கு தெரியும். நீ வந்தாச்சு, இங்கே எதாவது அடிபட்டாச்சு, போயாச்சு நினச்சிக்க போறா, 10 பயனுது, என்னுள்ள ஐக்கியமாகிவிடு அப்படி எடுத்துடுவாள். அப்போ ரோம ஜங்கா பிரவாகினியாக தேவி தனக்குள்ளே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிப்பாள். அப்போ சின்ன ஒரு ஜுரம் வரும், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு படுக்கை, மரணத்துக்குள்ளதான யோகம் ஆக்சுவலி. ஆனால் 1-2 நாள் அந்த ரோகம் வழியாக கொஞ்சம் அதனுடைய தாக்குதல் இருக்குமே, ரிஃப்ளெக்ஷன், அது 1-2 நாள் படுக்க போடும், 3 நாளைக்கு இருந்து வெளியில் வந்துடுவாள். இது மாதிரி குதிரை கலாட்டமா. குதிரைக்கு மரணம் கிடையாது தெரியுமோ. இந்த பாம்பு கடிச்சு பள்ளி கடிச்சு எல்லாம் குதிரை இறந்து போகாது. அஸ்வம் என்றாலே சுத்தம் என்றுதான் அர்த்தம். பரிசுத்தமான ஒரு விலங்கு. நின்றுட்டு தான் தூங்கும், படுத்து தூங்காது. வலி தாங்கிக்க முடியாது அஸ்வத்துக்கு. ஏதாவது கை கால் அடிபட்டுனா அதை ஷூட் பண்ணி கொல்லத்தான் வேணும். ஏன்னா வலி தாங்கிக்கவே முடியாத ஒரு. அதே மாதிரி இந்த அஸ்வத்துக்கு பலவிதமான குணங்கள்லாம் உண்டு. 32 லட்சணங்கள் ஒரு அழகான மனுஷனுக்கு சொல்லியிருக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதுபோல 32 லட்சணங்கள் இருக்கக்கூடியது ஒரு அஸ்வம். அப்பேற்பட்டதான சக்திகள்லாம் இருக்கக்கூடியது ரோமஜங்கா பிரவாகினி. அப்பேற்பட்டதான இந்த உடம்பு பூராவும் அது பாம்பு பள்ளியெல்லாம் கடிச்சது அப்படின்னா அந்த விஷபாதையினால 1 நாளைக்கு 2 நாளைக்கு படுத்துங்கும், கொஞ்சம் சாப்பிடாம, மறுநாளைக்கு எந்த வெளியில் வந்துடும். பாம்புக்கு எதுக்கிட்ட அதை போய் கடிச்சோமே ஆயிடும், எந்த விஷம் ஏற்காது. அஸ்வத்துக்கு அது ஒரு சத்தியம். அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதிகளாக இருக்கக்கூடியவர். அதனால அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய வந்து தேவலோகத்தில் மருத்துவர்களாக இருக்கார், டாக்டர்ஸ். எந்த நோயும் அவங்களால வேதப்படுத்த முடியும். அடுத்ததாக காலாக்னி ராமிணி சக்ரி கங்காளி புவனேஸ்வரி. காலாக்னி, காலத்துக்கு அக்னி, அதாவது சமயம் சிருஷ்டிக்கெல்லாம் அறுதி வருத்தக்கூடியதான நிலைமைக்கு பேரு காலாக்னி. காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. நீங்கள் மந்திரத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
காலாக்னியாக இருக்கக்கூடியவள், காலத்துக்கே முடிவு கட்டக்கூடியவள் இந்த காலாக்னி. கிராமிணி சக்ரி, கிராமங்கள் எல்லாம் வாசம் செய்யக்கூடியவள், எல்லா கிராமங்களையும் கட்டி காப்பாற்றி சுற்றிட்டு அந்த கிராமத்தை பூராவும் சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருப்பது தேவி. கங்காளி, கங்காளிங்கிறது நவம்பர் தான் உங்களுக்கு இந்த தேவி மகாத்மத்தினுடைய ஒரு பத்ததே வந்து கங்காளி தத்துவம் தான். இப்படி ஒரு தேவி. புவனேஸ்வரி, இது நல்ல தேவி அல்வா புவனேஸ்வரி, இதெல்லாம் அம்பாவோட திருஷ்டியாக தான் இருக்கும். புவனங்களுக்கு ஈஸ்வரியானவள், புவனேஸ்வரியாக வழிபடுகிறாள் பராசக்தியை. அபரிமிதமான ஸ்ரேயஸும் ஐஸ்வர்யமும் கிடைக்கிறதுக்கு புவனேஸ்வரியை வந்து புவனேஸ்வரி பீடங்களே இருக்கு நிறைய பாரத தேசத்தில். அந்த புவனேஸ்வரி ஒரு தேவி. ரெண்டு புவனேஸ்வரி தானா இந்த யோகினி தேவி? இல்லை, இந்த யோகினி தேவிக்கு புவனேஸ்வரியோட பேரை போட்டிருக்காளா? கிருஷ்ணன் எல்லாரும் தான் பேரை போட்டிருக்கா. எல்லாரும் யசோதா அம்மாவோட தேவி அம்மாவோட பிள்ளையா கிடையாது. கிருஷ்ணனோட பேரை இவன் போட்டுருக்கான் அவ்வளோ. அது மாதிரி ஸோ இந்த தேவி தான் டைரக்டாக கிடையாது, இந்த தேவியினுடைய பேரை போட்டதான ஒரு யோகினி தேவி. இவெல்லாம் பல யுகங்கள் தபஸ் தான் அவளுக்கு அந்த யோகியத்துவம் கிடைச்சிருக்கு அம்பாள்கிட்ட பரிசாரம் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு கோவில பூஜைக்கு போனோம்னா எத்தனையோ தத்துவங்களை படித்து கற்று அதெல்லாம் கடைசி தான் நெருங்கி பக்கத்தில் போய் அந்த ஸ்தானம் கிடைக்கும் இல்லையோ, அது மாதிரி. ஃபட்காரி, ஃபட்காரி அப்படின்னா ரொம்ப பெரிய சக்தி. இந்த மந்திரத்தை சொன்னாலே வந்து சுத்தமாகிவிடும். முக்கியமாக ஆபிச்சார கர்மாதிகளில் ஃபட் மந்திர பிரயோகம் உண்டு. ஹும் ஃபட் ஸ்வாஹா அப்படின்னு கையில் ஜலம் எடுத்துட்டு புரோக்ஷனம் செய்யறது. எப்பேற்பட்டதான அசுத்தத்தையும் போக்குறதுக்கு ஃபட்காரியால் முடியும், ஃபட் மந்திரத்தினால முடியும். அதுதான் அந்த ஃபட்காரி தேவி. வீரபத்ரேஸ்வரி, வீரபத்ரனுக்கு ஈஸ்வரன். வீரபத்ரன் தெரியுமே எல்லாருக்கும். வீரபத்ரன் எங்கே உற்பத்தி ஆகிறார்? கந்த புராணத்தில் வீரமகேந்திரபுரியை வந்து தகனம் பண்ணுறதுக்கு அனுப்புகிறார். முருகப்பெருமானுடைய நவ சகோதரர்களில் ஒருவர் வீரபத்ரன். அந்த அம்பாளுடைய பாதசலங்களிலிருந்து வந்ததாம் வீழ்ந்ததான முத்துமணிகள் எல்லாம் பரமேஸ்வரனுடைய திருஷ்டியினால அதுக்கு அந்த பீஜமும் அண்டமும் சேர்ந்து நவகுமாரர்கள் உற்பத்தி ஆகிறார்கள். அவர்களில் மூத்தவன் தான் வீரபத்ரன். அந்த வீரபத்ரனுடைய மனைவி அல்லது அவனுடைய அம்மா அல்லது அவனை ஆளக்கூடியவள். வீரபத்ரனுக்கு எவ்வளோ பெரிய பராக்கிரம சக்தி இருந்தது, அதே மாதிரி சக்தி இருக்கக்கூடியவள் தான் இந்த வீரபத்ரேஸ்வரி. தூம்ராட்சி, கண்ணிலிருந்து தூமம் புகை வெளியில் தரப்படும். தூம்ராட்சிங்கிறதான ஒரு அரக்கம் வருவான் இந்த யுத்தத்தில், அவனை தீர்த்து கட்டினவள் இந்த தேவி தூம்ராட்சி. கலகப்பிரியா, கலகத்தை உண்டு பண்ணக்கூடியவள். இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய கதை சொல்லலாம், பட் சமயம் போயிடும். கலகப்பிரியா அப்படின்னா கலகத்தை உண்டு பண்ணக்கூடியவள், கலகத்தில் பிரியம் அதிகமாக இருக்கக்கூடியவள். சில பேரை வந்து கலகம் பண்ணி விலக்கி விடுவா. சில பேருக்கு சௌக்கியமாக இருந்துட்டுப்பாங்க, கலகம் உண்டாகும். இந்த கலகப்பிரியாவை வந்து வசீகரணம் பண்ணி வச்சுட்டு கலகப்பிரியாவை தூண்டி விட்டு அவளுக்கு தேவையானதான நிவேதன பொருட்கள் எல்லாம் கொடுத்து தபஸ் எல்லாம் பண்ணி கலகப்பிரியா பிரத்யட்சமான கேப்பில் என்ன பண்ணுவாள்? அவளை ரொம்ப சௌக்கியமாக இருக்கா, உயிருக்கு உயிராக இருக்கா இந்த குடும்பம். அவளை எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிட்ஸ் அண்ட் பீஸாக்கி விட்டுடணும். 7 பூகண்டத்தில் 7 பேரை கொண்டு போட்டுரும். இதுவரைக்குள்ள பேச்சுவார்த்தை கூட இருக்கக்கூடாது. வாட்ஸ்அப் கால் சோஷியல் மீடியா எல்லாம் பிளாக்காக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரில் கொண்டு போடுவாள். அப்படி போயிட்டு பண்ணிடுவாள். அடுத்த செகண்டில் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடி பிட்டி லகலை குத்து கொலை எல்லாம் ஒன்றுன்னு ஒரு இடத்துக்கு போயிடும். அந்த குடும்பமே இருந்த மாதிரியே தெரியாது. பார்த்துருப்போம், நம்ம ஃபிசிக்கலாகவே நிறைய இந்த மாதிரி குடும்பங்களை எல்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருப்பா சில காரியங்கள். ஒரு சுப்பிரபாதத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பேற்பட்டதான அடி நடக்கும், போகும், எல்லாம் பிரிஞ்சு போயிடும். இதெல்லாம் கலகப்பிரியா பண்ணக்கூடியதான வேலைகள். கண்டகி, கண்டகி நதியை கேள்விப்பட்டிருப்பீங்களா? எங்கே இருக்கு? நேபாளத்தில் இருக்கு கண்டகி ரிவர். கண்டகி ரிவரில் தான், கண்டகி நதியில் தான் சாலக்கிராமம் உற்பத்தி ஆகிறது. மகாவிஷ்ணு கரிங்கல் உருவத்தில் வந்து துளசி தேவி சாபம் போட்டு தூக்கி போட்டான். கண்டகி நதியில் சாலக்கிராமம் அப்படிங்கிறதான பேரில் தெரியப்படக்கூடியதான ஒரு பூச்சியினுடைய கடிச்சு அதை வந்து அந்த கல்லுக்குள்ளே அமிழ்ந்து விட்டுடும். அதை வந்து ஒரு சாலக்கிராமத்தில் நிறைய மாதிரி பேசியிருக்கேன், நான் பேசலை. இப்போ கண்டகியாக இருக்கக்கூடியவள் நாடகி. நாடகம், அபிநயம், பொய்ய சரி என்று காட்டுவதும் சரியை பொய் என்று காட்டுவதும், ஒரு தன்னுடைய கேரக்டருக்கும் தான் அபிநயிக்கக்கூடியதான வேஷத்துக்கும் நார்த் சவுத் வித்தியாசம். இப்போ எம்என் நம்பியாரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். எல்லா யுத்தத்திலையும் ரொம்ப பராக்கிரமம் பண்ணக்கூடியவள், ரொம்ப நல்ல மனுஷன். ஐயப்ப பக்தன்னா அவ்வளோ பெரிய பக்தி அவருக்கு. எல்லா வருஷம் ஒரு கால்நடையாகவே தான் பெரியவாத வழியாக தான் போவார் சபரிமலைக்கு. நிறைய வில்லமாரை பார்க்கலாம் சினிமாவில் எல்லாம். அவளும் வில்லர்கள் கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷர்கள் வாழ்க்கையில். இதெல்லாம் நாடகத்திலிருந்து வரக்கூடியவர். நாடகி, அபிநய ரூபமாக இந்த தேவி வந்து காரியத்தை நடத்திட்டு போயிடுவாள். நமக்கே தெரியாது நம்ம கையில் எப்படி போயிடுது. மாரி, மாரி அப்படின்னா மழை பொழிய வைக்கக்கூடியவள். அகண்டமான மழை, ஒரு காரியம் பண்ண முடியாது, காலை தூக்கி வெளியே வைக்க முடியாது, அப்படி போட்டு மழை தடஸ்தம் பண்ணுறதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடியதான
இவாள்லாம் உச்சாரண கிரியைகளில் உபயோகப்படுத்தக்கூடியதான யோகினி தேவதைகள். யமதூதி, எல்லாருக்கும் ரொம்ப பயமான ஒரு தேவி இந்த யமதூதி. யமனுடைய தூது கொண்டு வரக்கூடியவள், சாவு நியூஸை கொண்டு வரக்கூடியதான தேவி, யமங்கிட்டேருந்து வரக்கூடியதான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தெரிவிக்கக்கூடியவள் யமதூதி. கராளினிங்கிற ஒரு தேவி இருக்கா, வல்ல அபிஜார கிரமத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பிரயோஜனப்படும். சகசிராட்சி, 1000 கண்கள் உள்ளவள், 1000 கண்கள் இருக்கக்கூடியதான ஒரு யோகினி தேவி. காமலோலா, காமத்துவத்தை அதிகரிக்க வைக்கக்கூடியவள். இப்போ 7ஆம் பாவத்தில் சக்கரத்தில் 7ஆம் பாவத்தில் துஷ்ட கிரகங்கள் எல்லாம் ரொம்ப கொடிகட்டி பறக்கிறா அப்படின்னா அவங்களால காமத்தை தாங்கிக்கவே முடியாது. தாங்கிக்க முடியாது, அவ்வளோதான். அப்பேற்பட்ட ஜாதகத்துக்கு திரிம்சாம்சத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருந்தானா பப்ளிக்காக என்ன வேணா பண்ணுவாள், ஒன்றும் கவலைப்படுறது இல்லை, பயமும் கிடையாது. யாரி தாங்கிக்க முடியாதுன்னா வாங்கிக்க முடியாது, அப்பேற்பட்டதான ஒரு காமம். இது காமலோலா அப்படிங்கிறதால இந்த காமத்தை திரட்டி விட்டுடுவா. இப்போது மேனகா வந்தா விஸ்வாமித்திர மகர்ஷியினுடைய தபஸை கணிக்கிறதுக்கு என்னெல்லாமோ பிரயோகம் பண்ணி பார்த்தா இந்த மனுஷன் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியலை, அவா பாஷை நம்ம பாஷையில் உருப்படுற மாதிரி தெரியலை. உடனடியாகவே காமலோலாவை தியானம் பண்ணுறா. அம்மா எனக்கு உதவி தேவை, இல்லைன்னா இந்திரங்கிட்டேருந்து அடி வாங்கினா அங்கே போனா என்ன பண்ணுறது, பூந்துட்டா, அவ்வளோதான். உடனடியாகவே ஐயா கண்ணை திறந்து பார்த்தார், மயங்கிட்டார், விழுந்தார், போயிடுச்சு. தபசு எல்லாம் நஷ்டமாக போச்சு. இப்படி காமலோலாவை இப்போ உபயோகம் பண்ணிக்கலாம். பெரிய 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 தெய்வங்கள் எல்லாம் கூட தபசில் இருந்து கலைக்கிறதுக்கு காமலோலாவைத்தான் உபயோகப்படுவா. காமலோலாங்கிறது வந்துட்டு நிறைய கதைகள் சொல்லலாம், அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ காமலோலாங்கிறதான ஒரு யோகினி. காகுத்தம்ஸ்ட்ரா, நான் சொன்னேனே காகுத்தம்ஸ்ட்ராவை பற்றி, கருப்பு வர்ணம் இருக்கக்கூடியதான பற்கள். இந்த பாவம் செய்தவர்கள் எல்லாம் இந்த காகுத்தம்ஸ்ட்ரா கழித்து விடுவள். காக்காவினுடைய மகத்துவம் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒத்த கண்ணு, 2 கண்கள் இருந்தால் கூட ஒத்த கண்ணால் தான் பார்க்கும் காக்கை. கூட இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு தான் அது வந்து வாழ்க்கையை நடத்தும். காக்காவை நாம் கூப்பிடணும், அதுவும் நம்மளை கூப்பிடும். ஏதாவது மெசேஜ் நமக்கு நம்ம சொல்ல வேண்டுமானால் அது வந்து மெசேஜை வந்து முன்னாடி வந்து சொல்லிவிடும். உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு விருந்துக்காரர் வரப்போறா. திதி பார்க்காம வரக்கூடியவன் அதிதி. திதி பார்த்து நாம் வரையும் புறப்பட்டுமா, அதை புறப்பட்டுருக்கே, அதை வந்துட்டுருக்கேன், அதெல்லாம் அதிதி கிடையாது. திதி 4 நட்சத்திர யோகம் சொல்லாமல் டக்குன்னு வந்து ஏறுறவன் அதிதி. அதிதி ஒரு நாளைக்கு ஒரு ராத்திரி தான் தங்கணும் அந்த வீட்டில். ஒரு ராத்திரிக்கு மேலே தங்கினவன் அதிதி கிடையாது, அவன் பிச்சைக்காரன். அப்போ அதிதி தேவோ பவா, அதிதி சேவனம் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பிரச்சாரம் பண்ணுறான் விஷயம் தெரியாமல். ஒரு நாளைக்கு மேலே ராத்தங்கிறவன் அதிதி கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ அவனுக்கு செய்கிறதெல்லாம் தேவனுக்கு பிரீதம் ஆகாது, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி. இப்படிலாம் இருக்குது சாஸ்திரத்துக்குள்ளே லூப் ஹோல்ஸ், நம்ம இந்தியன் இன்கம் டேக்ஸ் இருக்கிற மாதிரி. அடுத்தது ஸோ கண்டகி நாடகி மாறி, யமதூதி கராளினி, சகசிராட்சி காமலோலா, காகுத்தம்ஸ்ட்ரா, அதோமுகி. அதோமுகம்னா கீழே நோக்கி இருக்கக்கூடியவள், ஊர்தமுகி அதோமுகி, மேலே பார்த்துருக்கக்கூடிய யோகினி, கீழே பார்த்துக்கூடிய யோகினி. துர்ஜடி வகடி கோரி. துர்ஜடையை பற்றி கேட்டுருக்கோமா? ஜடை சிரசில. சாதாரணமாக நம்ம சாஸ்திரப்படி பகவான்கிட்ட ஏதாவது வேண்டிட்டு நம்ம அதை நிறைவேற்றலை அப்படின்னா ஜட வரும் அப்படின்னு ஒரு யோகம். இனி ஒரு ஜடை எப்படின்னா அதில் எண்ணெயே படாமல் சாதாரணமாக எண்ணெய் தேய்ச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தலையுடைய ஸ்கல்ப் இருக்கே, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்குது டெய்லி. இந்த எக்ஸஸ் ஃபேட் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிலாக கன்வெர்ட் பண்ணி ஸ்கின் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும் உடம்பு. இது உடம்புல நடக்கக்கூடியதாக இருக்குது. அதனால அந்த வாதமும் இங்கே சரி போகாது. பட் இருந்தாலும் அந்த அழுக்கப்பட்டு இதெல்லாம் கூட ஜட வரலாம். 2, இறைவன் இந்த ஜீவாத்மாவை விரும்புகிறார் என்றால் ஜடை ஒரு அறிகுறி. அவங்களுக்கு சன்னியாசி யோகம் நெருங்கிறது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த பகவானை பார்க்கணும். முக்கியமாக முருகப்பெருமான், சிவபெருமான், மகாசக்தி, இவர்களுக்கெல்லாம் ஜடை அதிகமாக வரும். துர்ஜடி, இங்கே அந்த ஜடைக்கு வந்து அழகு கிடையாது. இந்த ஜடை வந்து கோரமாக இருக்கும். சில ஆதீனங்களில் இருக்கிறதான மடாதிபதிகள்லாம் ஜடை வச்சுருக்காவா இருக்கும். சில ஜடை பார்த்தாலே பயமாக இருக்கும், இது எப்படி தூக்கி நடக்கிறா தோணும் நமக்கு. துர்ஜடி வகடி, உடம்பு வந்து எப்படி வர்ணிக்க முடியும்? சாதாரணமாக தலையிலிருந்து கால் வரைக்கும் இல்லை ப்ராப்பராக இருந்தால் சரி. இது கேடாகூடமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? வளைஞ்சு நிமிந்து குனிஞ்சு. இந்த அஷ்டவக்ரம் சொல்லி ஒரு மகர்ஷி இருந்தார், அஷ்டவக்ர கீதான்னு கேள்விப்பட்டிருப்பேன். நம்ம வியாசருடைய கீதையாட்டமாக இந்த அஷ்டவக்ர கீதைன்னு உண்டு. அஷ்டவக்ர கீதை ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நல்ல தத்துவார்த்தம் இருக்கக்கூடியது அஷ்டவக்ர கீதை. இப்போ வகடியாக இருக்கக்கூடியவள், இந்த பக்கம் லைன் போட்டால் அந்த பக்கம் போகிறோம், அந்த பக்கம் லைன் போட்டால் இந்த பக்கம் போகிறது. இந்த ஒரு கோரி, கோரம், பயத்தை உருவாக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை. நான் முன்னாடியே சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும்.
சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்கள் வழியாக 5 ரீதியில இந்த தேவிமாரெல்லாம் மாற்றி 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 ஒருத்தர் ட்ரபிள் பண்ணுவா அப்படின்னா ட்ரபிள் பண்ணுவா, ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுவா. தட்ஸ் எ கேப்பபிலிட்டி. கபாலி மண்டையோடு மட்டும் இருக்கிறது, கபாலியாக இருக்கக்கூடியவள். பரமேஸ்வரனுக்கு கபாலிங்கிறதான பேருண்டு. நம்ம கபாலீஸ்வரர் இருக்காரு மயிலாப்பூர்ல, அந்த கபாலி. விஷயலங்கினி, விஷலங்கினியாக இருக்கக்கூடியவள், விஷத்தை இல்லாம செய்யக்கூடியவள். எப்பேற்பட்டதான விஷங்கள் நமக்கு இந்த ஜாதகத்துல கஷ்டகாலம்னு சொல்லுவோம். சில கிரகங்களுடைய பாதை அது விஷம்தான். அது ஆக்சுவலி பரமசிவன் மட்டுமல்ல விஷத்தை உண்டார், எல்லா ஜீவராசிகளும் விஷத்தை உண்ணுகிறது. எல்லா ஜீவராசிகளும் விஷத்தை உண்டு மடிந்து போகிறது. பரமேஸ்வரனுக்கு மரணம் கிடையாது, சாக மாட்டார். அதுதான் வித்தியாசம். அப்போ விஷத்தை இல்லாமல் செய்யக்கூடியவள் விஷலங்கினி. நமக்கு எப்பாவது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டகாலம் வந்திருக்கு, தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறது, பெரிய அபமானம் ஏற்படுறது, செய்யாத குத்தத்தை நம்ம மேலே தலையில் தூக்கி வைக்கிறா அப்படின்னா, ஓம் விஷலங்கின் நெய் நமஹ, ஓம் விஷலங்கி நெய் நமஹ, ஓம் விஷலங்கி நெய் நமஹ அப்படின்னு இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணணும். மந்திரம் பல ஒரு லட்சக்கணக்கில் ஜபம் பண்ணதுக்கு அப்புறமா துருவமத்தியம் வழியாக இந்த துவனியினுடைய சக்தியை நமக்கு யாரை தாக்கணுமோ அவளை மனசில் தியானம் பண்ணி ஷூட் பண்ண வேண்டியது. இப்போ ஒரு ஒரு ஜட்ஜு விதி கொடுக்க போறா நம்மளை, ஸோ அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கட்டும். இந்த மந்திரத்தை சித்தி பண்ணதுக்கு அப்புறமா அந்த கோர்ட்டை அப்படியே மனசில் பார்த்துக்கிறது. அந்த ஜட்ஜ் அங்கே உட்காந்து விதி எழுத போகிற நேரத்தில் இந்த அந்த பாவனை மட்டுமே போரும். விதி எழுதுற நேரம் விதியில் எழுதுறதுக்கு அப்புறமா தான் கொண்டு வாசிக்கத்தான் செய்வாரே தவிர அங்கே உட்காந்து எழுந்து போக மாட்டார் ஜட்ஜு. பிகாஸ் கதை சொல்லணும்னு சொல்லிட்டு எதாவது சொன்னால் அந்த காலத்தில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். தெர் ஹேஸ் டு பி ஏ ப்ராப்பர் வே ஆஃப் சேயிங் திங்ஸ் இல்லையா. இந்த ஜட்ஜோடு அந்த ரூமை தியானம் பண்ணிட்டு அந்த ஜட்ஜோடு ப்ரூமத்தில் ஒரு ஷூட்டு விஷலங்கின் நெய் நமஹா நம்ம மனசில் எண்ணிக்கிறது நமக்கு என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு, நமக்கு சாதகமாக வேணுமா, அனுகூலமாக வேணுமா, பிரதிகூலமாக வேணுமா அப்படின்னு அப்படியே நடக்கும். நம்மளை ரொம்ப ட்ரபிள் பண்ணுறவா யாராவதும் இவங்க அழிஞ்சே போயிடணும், இங்கே இருந்தே பிரயோஜனம் இல்லை, யாரையும் கொல்றதுக்கு அதிகாரம் நமக்கு இல்லை, என்ன டிரான்ஸ்ஃபராக போட்டும், இல்லை நம்ம அவனுடைய சத்துரத்தில் வலையிலிருந்து வெளியில் வரட்டும், அந்த நெட்வொர்க்கில் முடிந்துட்ட பெருமே அவன் உருப்பிட்டானா அவங்க நாசமாக நம்மளுக்கு அப்படி கவலை இல்லை. நமக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமே தவிர அடுத்தவங்களை பற்றி போதனை பண்ணுறது அர்த்தமே இல்லை. யாருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. அவன் பக்தனாக முடியாது. ஏன் பக்தன் ஒரு இந்துவே ஆக முடியாது. ஹீனம் துஷ்ரீதி ஹிந்து, ஒருத்தருக்கும் தீங்கு நினைக்காதவன் யாரோ அவன் தான் இந்து. இனி வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ விஷலங்கினி நான் ஒரு பிரயோகம் சொல்லி கொடுத்தேன் தவிர இது என்ன தேவி சொல்ல வச்சா போட்டிருக்கு. அந்த 64 பேருக்கு இதே மாதிரி பிரயோகங்கள் உண்டு. இப்படி இந்த விஷலங்கினி அப்படிங்கிறதான தேவியோட சேர்ந்து 64 யோகினி தேவிகள் பராசக்தியோட சூழ்ந்திருக்கார்கள். அது மாதிரிவே சக்தியினுடைய மகாமந்திரத்தை ஜெபம் செய்யக்கூடியவர்கள், சக்தியை தன்னுடைய இதயபத்மத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடியவர்கள், சக்தி என்பவள் ஒருவள் இருக்காள், அந்த தேவி என்னை காப்பாத்துகிறாள், காப்பாத்துவள் அப்படிங்கிறதான உறுதி எண்ணம் இருக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய எல்லாரோடையுமே இந்த 64 யோகினி தேவிகள் சுத்திட்டே இருப்பார்கள். சக்தியோடு சேர்ந்து எப்படி சுழல்கிறார்களோ, அம்பாளுக்கு பணிவிடை செய்கிறார்களோ, அதுபோலவே சக்தியினுடைய அம்சம் நம்மளுடைய இதயபத்மத்தில் உட்கார்ந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சக்தி நம்ம உடம்புல வாசம் செய்கிறாள். அப்ப சக்தி எங்க வாசம் செய்கிறார்களோ அங்கதானே இந்த 64 யோகி தேவதைகள் சூழ்ந்திருப்பார்கள். அப்ப நம்மளை சுற்றும் தேவி இருக்கா, தெய்வீக அம்சங்கள் இந்த சக்திகள் எல்லாம் இருக்கா என்றதான அதுக்கு அர்த்தம். அதனால்தான் அகஸ்தியர் சொல்லுகிறார், இந்த திருநாமங்களை 64 திருநாமங்களை நீ என்ன பண்ணு, சதுஷ்டி சமாக்கியாதா யோகின்யோ வரசித்திதா நித்தியம் ஸ்மரண மாத்திரேன சர்வ பாப க்ஷயோ பவேது இது நாமானி. அதாவது இந்த 64 பரமோன்னத யோகியது இருக்கக்கூடியதான யோகினி தேவிகளை யாரெல்லாம் மந்திரத்தை சொல்லி அந்த அம்பாளிடமிருந்து வரசித்தையோ, யாருக்கெல்லாம் அம்பாள் வரத்தை கொடுக்கிறாளோ, யாருக்கெல்லாம் அம்பாள் அனுகிரகத்தை செய்கிறார்களோ, அது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணம்? நித்தியம் ஸ்மரண மாத்திரேனா, சும்மா அந்த மந்திரத்தை ஸ்மரண பண்ணினா போறோம். இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய தெய்வீனுடைய ஆகிருதியோ விகிருத்தியை பற்றி எல்லாம் கூட போதர் பண்ண வேண்டாம். இந்த மந்திரத்தை மட்டும் ஸ்மரண பண்ணினா போரும். மந்திர ஸ்மரணை ஒரு சாதனை, மந்திர வதனம் ஒரு சாதனை, புரியுறதா? மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு சாதனை, மந்திரத்தை சொல்லுகிறது ஒரு சாதனை, மந்திரத்தை அதில் இருக்கிறதான அக்ஷரத்தை மட்டும் இப்படி கண்ணால் பார்க்கறது ஒரு சாதனை, மந்திரத்தை ஒரு விக்கிரகத்தில் பார்க்கறது ஒரு சாதனை, விக்கிரகம் தான் மந்திரம் என்கிறதான முறையில் பண்ணுறது இன்னொரு சாதனை. இப்படி ஒரு மந்திரத்துக்கு பலவிதமான சாதனா மார்க்கங்கள் உண்டு. இப்போ நித்தியம் ஸ்மரண மாத்திரேனா சர்வ பாபக்ஷயோ பவேது, எல்லா விதமான பாவங்களும் அந்த உடம்பை ஒட்டி இருக்கக்கூடியதான இந்த ஜீவாத்மாவை ஒட்டி இருக்கக்கூடியதான சர்வவிதமான பாவங்களும் அப்பிரத்யக்ஷமாகிவிடும், நாசமாகிவிடும். இந்த 64 தேவிமார், யோகினி தேவிமார்
அந்த சாதகனை பக்தனை எந்த வேலை கொடுத்தும் ப்ரொடெக்ட் பண்ணுவார்கள், காப்பாற்றுவார்கள், ரட்சணம் கொடுப்பார்கள், அனுகிரகம் செய்வார்கள் அப்படிங்கிறதான அர்த்தத்தை இந்த யோகினி தேவி கணங்களுக்குள்ள அவங்களுடைய கட்சியில் வரவாத இந்த யக்ஷினிகள் எல்லாமே, யக்ஷ கந்தர்வர்கள் எல்லாம். கந்தர்வர்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு கந்தர்வ லோகம் தான் நமக்கு பூமி லோகத்துக்கு நெக்ஸ்ட் மேல் இருக்கிறது கந்தர்வ லோகம். அதுக்கப்புறம் தான் சொர்க்கம். ஸோ யக்ஷ கந்தர்வ லோகம் காண்டாம நம்மளால் ஒரு நாளைக்கும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இந்த யக்ஷ கந்தர்வர்களை மாதிரி ஹெல்ப் பண்ணுறவா மனித குலத்துக்கு வேறு யாருமே கிடையாது. அதே மாதிரியே அரக்க குலங்கள் எல்லாம் எங்கே வாழ்றது, அத்தலம் அப்படிங்கிறதான பூமிக்கு கீழே இருக்கக்கூடியதான முதல் உலகத்தில் இருக்குது. அவங்கள மாதிரி மனித குலத்துக்கு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு யாரும் கிடையாது. ரொம்ப இந்த யோகினி தேவதைகள் எல்லாம் நிறைய பேர் யக்ஷினி குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், யக்ஷஸ்வரூபத்தில் வரக்கூடியவர்கள், கந்தர்வ சுரூபத்தில் வரக்கூடியவர்கள். பாட்டு பாடி நோயை தீர்த்து விட்டார், பாட்டு பாடி கல்லை கரைத்தார், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. இன்னைக்கு நடக்கிற விஷயம். கனடாவில் ஒரு யூனிவர்சிட்டி பண்ண ஒரு ரிசர்ச், நிறைய ஊர்களில் இந்த ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. ருத்ரமந்திரம் ஜபம் பண்ணுறது, பிராமரி ஜபம் பண்ணுறது, பிராணாயாம ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி நிறைய நோய்களை தீர்க்கிறார்கள். இந்த நோய் தீர்க்கக்கூடியதான சக்தி யாரிடமிருந்து வந்தது? இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் அது உள்ள எம்பெட்டட், அடங்கி ஒடுங்கி ஒதுக்குள்ள உட்காந்து வேலையை பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இப்படிதான் மந்திரத்தினாலேயும் தந்திரத்தினாலேயும் யந்திரத்தினாலேயும் சக்தி வழிபாட்டு வழியாக அம்பாளிடம் ரொம்ப பக்கம் நெருங்கி பராசக்தியினுடைய மகத்துவத்தை பரிபூர்ணமாக புரிஞ்சுண்டு அம்பாட நமக்கு பிரேமை உருவாக வேண்டும். வி மஸ்ட் லவ் ஹர். அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வர வேண்டுமானால் அந்த பர்சன் நமக்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நமக்கு சாதகர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லது நமக்கு அவங்களால ஏதாவது ஒரு பயன் இருக்கக்கூடியதால உருவமாக இருக்க வேண்டும். இறைவனால் நமக்கு எப்பவுமே உதவி உண்டு அப்படிங்கிறதால எண்ணம் வந்துட்டாலே போரும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இறைவனிடம் பிரேமை ஏற்படும். இப்படி நாமானி அப்படிங்கிறதான 64 யோகினி தேவிமாருடைய திருநாமங்களை சொல்லி பராசக்தியினுடைய பெரிய முக்கியமான அனுகிரக கவச்சத்தை நம் உடம்புக்குள்ள அப்படியே நிறைத்து நம்முடைய சரீரத்தை திவ்ய யோகியாகவும் மகா யோகியாகவும் சித்த யோகியாகவும் கணேஸ்வரியாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்முடைய சொந்த முயற்சினாலேயே தவிர புஸ்தகத்தில் எழுதி வச்ச மந்திரத்தினாலேயோ யாராவது எங்கேயோ ஏதோ சொன்னத்தினாலேயோ காரியமாகாது. சுய முயற்சி ரொம்ப தேவை. பக்திக்கு சாதனை என்று பேர், சங்கீத சாதனை என்று பேர், எல்லாத்துக்கும் சாதனை பண்ணணும். இதுக்கு அடுத்ததாக 4வது அங்கம் அர்க்கள ஸ்தோத்திரம். அது அடுத்த வருஷம் தெரிஞ்சுப்போம். ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தாம் பராசக்தி மாதா கி ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.